ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு டிராமா ஸ்டார்ட் பண்ண போறோம். இது ஒரு மினி சீரிஸ் அப்படின்றதுனால சீக்கிரமே முடிஞ்சிடும். அப்படியே ஜாலியா ஃபீல் குட்டா ரிலாக்ஸா பாக்குற மாதிரி ஒரு டிராமா தான் இது. எப்பவும் சொல்றதா இப்பயும் சொல்றேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்கு, டிராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு பையனை காட்டுறாங்க. அவன் ரொம்ப சீரியஸா அப்படியே பக்காவா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவங்களோட பேர் லூ பேன் பேன். இவன் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யற பையன். ஹீரோயின்காக தான் ஒரு ஜூஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினையே பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு ஹீரோயின் இன்னொரு டேபிள்ல உட்காந்துருக்க பசங்களை பாக்குறாங்க. அதுல ஒரு பையன் என்ன பண்றான்னா, ஒரு பொண்ணு குட்டப்பாவோட போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. அவளுக்கு காலாண்ட வச்சு மொபைல்ல போட்டோ எடுத்துறான். இதை ஹீரோயின் பாத்துடுறா. இந்த ரெஸ்டாரண்ட் பையனை ஹீரோயினுக்கு நல்லா தெரியும் போல. இவன் கூப்பிடுறான், என்ன பார்த்துட்டு இருக்க கேட்டுட்டே இருக்கான். ஹீரோயின் வேக வேகமா போய் அந்த டேபிள்ல நின்றுட்டு அந்த பையன் கிட்ட கத்துறா, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, உனக்கு வெக்கமா இல்ல, என்ன மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கத்தும் போது அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஆச்சு உங்களுக்கு, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. ஹீரோயினுக்கு செம்மையா கோவம் வந்தது. டக்குன்னு அவனோட கையில இருக்க மொபைல புடுங்கி அவகிட்டயே காட்டுறா. இப்பயாவது பார்த்து புரிஞ்சு ஒழுங்கா உட்கார கத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றான். அதை விடவும் முக்கியம், நீ யாரோட சேர்றையோ அவங்க எப்பேற்பட்டவங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பழக ஆரம்பி அப்படின்னு சொல்லும் போது அப்படியே அந்த பையன் வேக வேகமா அவனோட மொபைல புடுங்கிட்டு ஓடுறான். அந்த பொண்ணு திருன்னு முழிக்குது. என்னடா ஃப்ரெண்டே இப்படி பண்ணா பின்ன அவ எவ்வளவு ஃபீல் பண்ணுவா. ஹீரோயின் விடாம பின்னாடியே துரத்திட்டு ஓடும் போது அவளோட பேக்கை இழுத்துட்டு ஓடுறா. அதுக்கு ரெஸ்டாரண்ட் பையன் ஏய் நில்லுன்னு கத்துறான். இவ விடுற மாதிரி தெரியல, வேக வேகமா துரத்திட்டு ஓடிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவரோட பேரு லூயு. கார் ஓட்டிட்டு இருக்கவர் தான் அவரோட அசிஸ்டன்ட், அவரோட மேனேஜர், அதுக்கப்புறம் டிரைவர் எல்லாருமே. இவங்க பிசினஸ் விஷயமா பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அடுத்த மாசம் ஃபுல்லா எனக்கு வெக்கேஷன் ஹாலிடே, நீயும் லீவ் எடுத்துக்கோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் விடாம இவனை துரத்திட்டே போயிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் ஹீரோக்கு போன் பண்ணி சீக்கிரமா இந்த ரோடுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போனை வச்சிடறா. உடனே இவன் நக்கல் அடிக்கிறான், பாஸ் யார் இது போன்ல உங்களையும் மதிக்காம டக்குன்னு போனை கட் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிக்கிறான். அந்த பையன் ஒரு டைமுக்கு மேல அவனால ஓட முடியல, வேகமா போய் நின்னுறான். ஐயோ நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்ட அப்படின்னு கேக்குறான். ஏய் உனக்குலாம் வெக்கமா இல்ல, உன்னை நம்பி வந்த பொண்ணு கிட்ட நீ சீப்பா நடந்துக்கிட்டேன்னா மத்தவங்க எல்லாம் எப்படி நடந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திக்கிட்டே இருக்கா. அந்த டைமுக்கு அப்படியே அவளுக்கு மயக்கம் வர மாதிரி ஆகுது. அப்படியே தலையை புடிச்சிட்டே நின்னுட்டே இருக்கா. ஏதோ 2 காருக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரிலாம் அவ கண் முன்னாடி வருது. அந்த டைமுக்கு கரெக்டா அவ விழற நேரத்துக்கு ஹீரோ வேகமா புடிச்சு அப்படியே கிஸ் பண்றான். என்னங்கடா இது, எடுத்த உடனே ஹீரோயினுக்கு இப்படி ஒரு சீனை வச்சுட்டீங்க அப்படின்னு தான் நமக்கு தோணும். இப்பதான் ஹீரோயின் அவங்களோட கதையை காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் கிளம்பி வேகமா கார்ல உட்காந்துட்டாங்க. அந்த கிஸ்ஸுக்கு அப்புறம் என்னோட பேரு லூ பேன் பேன். நான் ஒரு அத்லெட். அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு மெமரி ப்ராப்ளம் இருக்கு. நான் கஜினி மாதிரி அப்பப்போ என்ன நடக்குதுன்றது சடனா மறந்துடுவேன். இது எதனால எனக்கு ஆச்சு அப்படின்றதும் எனக்கு புரியாது. இது என்ன மாதிரியான வியாதி அப்படின்றதும் எனக்கு தெரியாது. திடீர்னு மயக்கம் வர மாதிரி இருக்கும். மயக்கம் வந்ததுன்னா நான் மயக்கடிச்சு விழுந்துட்டேன் அப்படின்னா அடுத்த நிமிஷமே நான் இது வரைக்கும் என்ன நடந்ததுன்றது மறந்துடுவேன். எனக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆனதுனாலதான் எனக்கு இந்த வியாதி வந்தது. இதோ பக்கத்துல உட்காந்துருக்கான் இல்லையா அஞ்சிகாஸ் மூஞ்சி, இவன் இருக்கானே, இவன் ஒரு சயின்டிஸ்ட். என்னை யூஸ் பண்ணிக்கிட்டு இவன் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு காட்டுறாங்க. அப்ப இவனோட செக்ரட்டரி சொல்லிட்டு இருக்கான், பாஸ் எல்லாரும் வெக்கேஷன்னா என்ன பண்ணுவாங்க, ஜாலியா ஊர் சுத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸ்கூலுக்கு டீச் பண்ணுவீங்க, இல்ல காலேஜுக்கு போய் டீச் பண்ணுவீங்க. அங்க லேப் புதுசா ஓபன் பண்ணி அந்த லேப்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. இதே பொழப்பா போச்சு உங்களுக்கு, என்னையும் சேர்த்து வெக்கேஷன் டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டு இருக்கான். அப்ப இவன் புதுசா ஒரு காலேஜுக்கு போய் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். அந்த டைமுக்கு அங்க ஃபுட்பால் எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க கூட போய் இவனும் விளையாடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஒரு அத்லெட்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கு ஜாலியில கண்ட்ரோலே இல்லாம போயிட்டு இருக்கா. ஹீரோயினும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. 2 பேருமே எப்பயும் நடக்கிற மாதிரி தாங்க வேக வேகமா போய் விழுறாங்க. ஆனா பாருங்களேன், ஜஸ்ட் மிஸ், கிஸ் பண்ணல. நம்ம செக்ரட்டரியே வாயை பொழந்துட்டான். ஆனா ஹீரோயினு கிஸ் பண்ணலங்க. ஓரளவு ஹீரோ கண்ட்ரோலா தான் மேல விழுந்து அப்படியே நின்று பாத்துட்டு இருக்காரு. இந்த நாடகத்துல தாங்க நியாயமா எடுத்திருக்காங்க பாருங்களேன். கீழே விழுந்தாலும் கிஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி வாயை மூடல, அதுக்குள்ள ஹீரோ மேல ஒருத்தன் விழுந்து ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டாரு. ஹீரோயின் பிடிச்சி வேக
வேக வேகமா தள்ளி விட்டு பலான்னு ஒண்ணு கொடுக்குறா காது மேலேயே. யோ உனக்கு அறிவே இல்ல, அது என்னோட ஃபர்ஸ்ட் கேஸியா, எப்படியா நீ வந்து இந்த மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ கெடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்துன்னு கத்துறா. ஹீரோ வந்து செக்ரட்டரி கிட்ட டிஷ்யூல சானிடைசர் போட்டு தாடா அப்படின்னு சொல்லிட்டு வாயை துடைக்கிறதுக்கு கேக்குறான். வாயை வேற துடைக்கிறான் நல்லா கிளீனா. இவ பாத்துட்டு இன்னும் காண்டாயிருவா. உனக்குலாம் இது கொஞ்சம் ஓவரா இல்லடா, நக்கல் பிடிச்சேன்னு. நான் என்ன கொரோனா பேஷண்டா? என்னோட ஃபர்ஸ்ட் கேஸையே நீ வந்துட்டு நாஸ்தி பண்ணது இல்லாம இப்ப என்னையே நக்கல் அடிக்கிற மாதிரி சானிடைசரை வச்சா வாயை துடைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை புடுங்கி தூக்கி கடாசுறா. பொண்ணே இது பாரு, நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் கேஸை கெடுத்துட்ட, அதுதான் நான் ஃபர்ஸ்ட் உன்கிட்ட சொல்லணும்னு வரேன் அப்படின்னு ஒன்னு அங்க இருக்க எல்லாரும் சிரிச்சிடுறாங்க. என்னது 7 கழுத வயசாச்சு இப்பதான் இவனுக்கு ஃபர்ஸ்ட் கிஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி அப்படியே சிரிப்பெல்லாம் அடக்கிட்டேன். எல்லாம் போங்க போங்க வேலையை பாருங்க, படிக்கிற வேலையை பாருங்க போங்க அப்படின்னு கத்தி விட்டு துரத்தி விட்டுறாரு எல்லாரையும். நீ ஒன்றும் கவலைப்படாத, இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நானே எடுத்துக்கிறேன். இங்க பாரு செக்ரட்டரி, நீ இவளை கூட்டிட்டு போயிட்டு இவளுக்கு ஃபுல்லா எல்லா ஹெல்த் செக்கப்பும் எடு அப்படின்னு சொல்றான். ஏன்னா இவன் மேல விழுந்துட்டான்ல, அதனாலயா இருக்கும். நான் கேட்டேன் நான் உங்ககிட்ட செக்அப் பண்ணு, அது பண்ணி இது பண்ணுன்னு. என்ன நீ ரொம்ப பந்தா பண்ணிட்டு இருக்க? நான் பாட்டுட்டு ஏதோ ஜாகிங் பண்ணி ஓடி வந்துட்டு இருந்தேன், லைட்டா எனக்கு தலை சுத்துதே அப்படின்னு நான் யோசித்தேன். அதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்கா. ஆமா எனக்கு தலை சுத்துச்சு இல்ல, ஆனா எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. எப்படி ஞாபகம் இருக்கு? நான் மறந்து தானே போயிருக்கணும் இந்த டைமுக்கு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அவ குழப்பமா பாத்துட்டு இருக்கா. அந்த டைமுக்கு ஹீரோ சொல்றான், மறக்காம இவளுக்கு வந்து அவளோட பிரெயினை வந்து ஒரு ஸ்கேன் பண்ணிடு, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏதோ கொஞ்சம் மூளையில மண்டையில அடிபட்டுடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கா செக்ரட்டரி கிட்ட. உடனே இவ சந்தோஷமா பாக்குறா. ஐயோ நான் மறக்கவே இல்லை, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் போறேன், பரவாயில்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிடுறா. உடனே ஹீரோ சொல்றான், அதெல்லாம் வேணாமா, என்னோட கார்டு வச்சுக்கோ, உனக்கு ஃபியூச்சர்ல எதனா பிரச்சனைனா கூட தயவுசெய்து என்கிட்டயே வந்து சொல்லு அப்படின்னு சொல்றான். இவனுங்க 2 பேரும் இப்படி பேய் இறஞ்ச மாதிரி அவளையே பாத்துட்டு இருக்காளுங்க. அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னா ஓடி போய் விழுந்து பாக்குறா. அப்படியே தலைய கீழே போய் முட்டிக்கிறா. ஏதாவது ஆகுதா, நான் மறக்கிறேன்னா, ஐயோ நான் மறக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, டேய் இவளுக்கு கண்டிப்பா ஏதோ செக்அப் எடுக்கணும், இல்லன்னு வச்சுக்கோ ஏன் நம்ம மேல கேஸ் ஆயிடும் நான் நினைக்கிறேன், அதனால இவளை எப்படியாவது கூப்பிட்டு செக் பண்ணிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நைட்டு ஹீரோயின் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. டிவில வந்து ஒரு கிஸ்ஸிங் வந்துட்டு இருக்கு. அப்பதான் இவ யோசிக்கிறா, கரெக்டா நமக்கு மயக்கம் வந்துச்சு ஓடிட்டு இருக்கும் போது. அப்பதான் வந்து ஹீரோ நடுவுல வந்தா, நம்ம மேல விழுந்தான். அதுக்கப்புறம் அவன் கிஸ் பண்ணதுனாலதான் ஒருவேளை நமக்கு எதுவுமே மறக்கலையோ அப்படின்னு யோசிக்கிறா. முழு சந்திரமுகியா மாறின ஹீரோயின் பொம்மையெல்லாம் பிடிச்சி வாயை பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கா. பாவம், ஒருவேளை உண்மையான ஆளுதான் கிஸ் பண்ணி இருக்கணுமோ, இது பொம்மை வந்து செட் ஆகலையோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மிஷனை ஸ்டார்ட் பண்றா. ட்ரூத் ஆர் டேர் விளையாடி வேணும்னே அங்க இருக்க பக்கத்துல இருக்க பொண்ணு வாயை பிடிச்சி கடிச்சு வைக்கிறா. இல்லையே இந்த மெமரி பவர் அந்த அளவு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஒரு பேஷண்ட்டுக்கு போயிட்டு சிபிஆர் பண்றா. அங்க போயிட்டு பண்ணி பார்த்தாலும் அப்பவும் செட் ஆகல, பையனும் செட் ஆகலையே, ஒருவேளை ஹீரோ மட்டும்தான் இதுக்கு செட் ஆவானோ அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோ வந்து பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப வந்து அந்த கிளாஸ்ல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள நிறைய கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து ஏற்படுத்தும். என்னதான் அது 4 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸே இருந்தாலுமே கூட அது ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரியாக்ஷனை வந்து நம்ம பாடிக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்து முடிக்கிறாரு. முடிச்ச கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தா, ஹீரோயின் அரை மயக்கத்திலேயே வேகமா ஓடி வந்து ஹீரோவை பிடிச்சி நச்சுன்னு கிளாஸ் ரூம்லயே நிக்க வச்சு கிஸ் பண்ணி விட்டுறா. அங்க செக்ரட்டரி கிளாஸ் பசங்களுக்கும் அதிர்ச்சி தாங்க முடியல. அந்த டைம்க்கு ஹீரோ வந்து கையில ஒரு வாட்ச் கட்டிட்டு இருக்கான். ஃபைனலா அந்த சீக்ரெட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்கா. இவனை கிஸ் பண்ண கண்டிப்பா வந்து எனக்கு மெமரி வந்து ஓரளவு எக்ஸ்டெண்ட் ஆகுது, சட்டுன்னு நான் எதையும் மறக்கிறது இல்ல. ஃபர்ஸ்ட் கேஸ் பண்ண பர்சனை தான் நான் ரெகுலரா கேஸ் பண்ணணும், அப்பதான் எனக்கு வந்து மெமரி பவர் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சுக்கிறான். ஹீரோ இந்த சைடு அவன் வீட்டுல நின்றுட்டு முடிச்சிட்டு இருக்கான். ஐயோ என்னடா நடக்குது, எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்பதான் அன்னைக்கு நடந்ததை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து கேஸ் பண்ணதுக்கு அப்புறமா சொல்றா, எல்லாம் வந்து நீதான் காரணம்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து உன்னை கேஸ் பண்ணாதான் வந்து மறதி ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட ப்ராப்ளம் எல்லாம் வந்து சொல்றா. தூங்கி எழுந்தா காலையில முந்தின நாள் நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுறேன், அது மட்டும் இல்லாம திடீர்னு எனக்கு மயக்கம் வந்துச்சுன்னா நான் அந்த டைமுக்கு நடந்த எல்லாத்தையும் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு, நீ வந்து எனக்கு வந்து ஒரு மெடிசன் மாதிரி இருக்க, நான் அப்பப்போ வேணுன்றப்ப வந்து நான் உன்னை கிஸ் பண்ணிக்கிறேன், உனக்கு எவ்வளவு வேணுமோ சொல்லு, நான் உனக்கு வந்து அதை பேமெண்டா கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. உடனே அதுக்கு செக்ரட்டரி, அதெல்லாம் முடியாது, என்ன பேசிட்டு இருக்க நீ, ஒரு நிமிஷத்துக்கு என் பாஸ் எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு உனக்கு தெரியுமா, அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு செம கத்துறான். சரி உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேக்குறா. அவர் அதெல்லாம் கிடையாது, அவர் வந்து பயங்கரமான ஒரு 90s கிட்ஸ், அவர் வந்து ஒரு சிங்கிள் பையன், அவனை பார்த்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ
அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அவன் கொதிக்கிறான். அடங்க இவன் வேற பாண்டா மாதிரி இருந்துகிட்டு எதுவும் பேசவே விட மாட்டான் போல அப்படின்ட்டு ஹீரோயின் டென்ஷன் ஆகுறா. சரி சரி நீயும் பேச்சுலர் தானே, இதுல உனக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றதா நினைச்சுக்கோ ஏன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்கிறா. அப்பவும் அவன் அறுத்துவிட்ட கோழி மாதிரி செக்ரட்டரி பக்கத்துல நின்று கத்திக்கிட்டே இருக்கா. ஹீரோ சடனா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அவ்வளவுதான், செக்ரட்டரிக்கு பேய் அறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ இன்னும் சொல்ற நீ அப்படின்ற மாதிரி ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே, இது பார் எனக்கு காசு அதெல்லாம் முக்கியம் இல்லை, நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அதுக்கு சில எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் தேவைப்படுது, அதுக்கு தான் நான் உன்னை யூஸ் பண்ணிக்க போறேன். நான் வந்து அம்னேஷியா பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து நான் உன்னை யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நம்ம 2 பேரும் வந்து ரிசர்ச் பார்ட்னராக மட்டும் இருப்போமே தவிர நமக்குள்ள வேற எதுவுமே கிடையாது. உன்னோட பர்சனல் லைஃபை அதை நீ பார்த்துக்கோ, என்னோட பர்சனல் லைஃபை அதை நான் பார்த்துக்கிறேன், ஒருத்தர் அதில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இவங்க 2 பேருக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி தோணுது. ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமாயிடுறா. உடனே செக்ரட்டரி பாஸ் நீங்க அந்த பொண்ணு கிஸ் பண்ண உடனே உங்க ஹார்ட் பீட் சும்மா 130க்கு எகிரிச்சு தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ அது உடஞ்சிருக்கு, உன் வேலையை போய் நீ பாருங்க வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது போல அப்படின்னு டென்ஷன் ஆகுறா ஹீரோ. ஸோ அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டை 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோ எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை வந்து இவங்களோட ரிசர்ச் லேப்லயே வந்து தங்க வச்சுக்கிறாங்க இவங்க கூடயே. ஏன்னா எனி டைம் வேணாலும் வந்து அவளுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கும் போதோ இல்லை இவனுக்கு ரிசர்ச் பண்ணணும் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தோணும் போதோ டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இவளை இங்கேயே வந்து தங்க சொல்லிட்டாங்க. அப்படியே ஹீரோயின் வாயை பொழந்துக்கிட்டு வர, ஐயோ என்ன மாதிரி வீடு, என்ன மாதிரியான டெக்கரேஷன் செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு அப்பதான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து 1 ஹவருக்கு முன்னாடி விழுந்து விழுந்து கிளீன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க குப்பை மாதிரி இருந்த வீடு. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு ரெண்ட் அனுப்பிச்சிடுறேன், ஆனா இந்த இடம் ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப வந்து லக்ஸரியா இருக்கு, எனக்கு வந்து இவ்வளோத்துக்கு ஏத்த மாதிரி ரெண்ட் எல்லாம் கொடுக்க முடியுமான்னு தெரியல, வேணா நான் வீடு கிளீன் பண்றது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, சமைக்கிறது இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டா அப்படின்னு கேக்குறா. உடனே அதுக்கு ஹீரோ சொல்றான், அதுக்கு எல்லாத்துக்கும் மெய்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து பாத்துருவாங்க, சோ நீ ஒரு வேலையும் பார்க்க தேவையில்ல, நீ ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணினா போதும், அதுக்குதான் உன்னை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். நைட்டு ஹீரோ வந்துட்டு அப்பதான் ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படியே திரும்பி பாக்குறான். பார்த்தா வெளியில ஹீரோயின் வந்து பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா. நம்மளா ஒரு பர்சன் வந்து 6 to 7 அது இல்ல 8 hours வரைக்கும் தூங்கணும். ஆனா உன்னோட மெமரி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உனக்கு மயக்கம் வந்துச்சுன்னா லாஸ்ட் 3 மணி நேரம் நடந்த விஷயத்தெல்லாம் நீ மறந்துடுற. அப்பனா நீ 8 மணி நேரம் கழிச்சு காலையில தூங்கி எழுந்துக்கிறேன்னா இப்ப என்ன கிஸ் பண்ணினா கூட அது உனக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்றான். உடனே இவன் என்ன பண்றான்னு நச்சுன்னு போய் அவனுக்கு கிஸ் கொடுத்து விட்டுறா. அடி பாவி சும்மா பேச்சுக்கு சொன்னேன்டி அப்படின்ற மாதிரி ஹீரோ முடிச்சிட்டு இருக்கான். ஐயோ பாசே, நான் உங்களை மாதிரி என்ன லேப்லயே எந்த நேரம் உட்காந்துக்க முடியுமா, நான் அத்லெட், நான் ஓடிதான் ஆகணும், எக்ஸசைஸ் தான் பண்ணி ஆகணும், நீங்க ஃபர்ஸ்ட் எந்த நேரம் லேப்லயே உட்காந்துட்டு இருக்காம கையை காலை அசக்கி ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ஜாகிங் போக ஆரம்பிச்சிடுறா. அப்பதான் இவன் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும் போது அலர்ட் மெசேஜ் வருது. இந்த ஏரியால வந்து சீரியல் கில்லர் நைட்ல வந்து ரன்னிங் போறவங்க எல்லாம் கிட்னாப் பண்ணிடுறான் அப்படின்னு சொல்ற மாதிரியும் அட்டாக் பண்றான் அப்படின்னு சொல்ற மாதிரியும் ஒரு மெசேஜ் வருது. அவங்க பார்த்தா ஹீரோயின் ஜாகிங் போயிட்டு இருக்கா. எவனும் ஒருத்த ஃபாலோ பண்ணி வரான். எவன் அவன், டே எவன்டா அவன் அப்படின்னு வேகமா திரும்பும் போது பார்த்தா ஹீரோ தான் வந்திருக்கான். இவ கத்துன அவன் பயந்து வழுகி விழுந்திருப்பான் போல. உடனே நின்ன உடனே எதுக்கு நீங்க ஏன் பின்னாடி வரீங்க, என்ன எதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறா. அது ஒண்ணும் இல்ல, நான் நைட்ல அப்பப்போ வந்து சைக்கிளிங் போறது எனக்கு பழக்கம், நான் ஜாகிங் எல்லாம் போக மாட்டேன், சைக்கிளிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது இவ கலாகிறா. சைக்கிளிங் பண்ணுவியா, வீட்டுள்ள போற செப்பலோடய வந்து சைக்கிளிங் பண்ணுவியா என்ன அப்படின்னு கேக்குறா. அந்த டைம்க்கு ஹீரோயின் பக்கத்துல வேகமா ஒருத்தன் வண்டியில போறான். ஹீரோவும் அப்படியே பிடிச்சி இழுத்துடுறாரு. இருந்தாலும் ஹீரோயினுக்கு வந்து அந்த பழைய ஆக்சிடென்ட்டோட ஞாபகம் வருது போல. உடனே இவ ஹீரோ கிட்ட கேக்குறா, எதனால வந்து நீ கிஸ் பண்ணா மட்டும் எனக்கு மறக்க மாட்டுது, என்னவா இருக்கும் நீ நினைக்கிற அப்படின்னு கேக்குறா. அவனுக்கும் அதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் அங்க இருந்து போயிடுறான். இவன் சைலண்டாவே நின்னுட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ புக்கு படிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து கேக்குறா, உனக்கு வந்துட்டு இந்த நைட்டு தூக்கத்துல நடக்கிறவங்களை யாருன்னா நீ பாத்திருக்கியா, அவங்கள பத்தி எதுனா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ சொல்றான், எனக்கு தெளிவா புரியுது நீ ஏன் கேக்குறேன்னு, நீ லாக் பண்ணிட்டு தூங்கு, எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி எல்லாம் இல்ல அப்படின்னு அவன் சொல்றான். கதை சாத்திட்டு நல்லா லாக் ஆயிடுச்சான்னு அழுத்தி அழுத்தி பாத்துட்டு இருக்கா. ஐயோ இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, இதுதான் தூக்கத்துல நடக்கும் போல, அதுக்காக தான் அத்தனை வாட்டி கேட்டிருக்கா போல. அவ இவளாவே தூக்கத்துல எழுந்துக்கிறா. எழுந்து கதவை நல்லா லாக் பண்ண கதவை திறந்துட்டு வெளியில போறா. நேரா ஹீரோவோட ரூம்ல போயிட்டு ஹீரோவோட போர்வையெல்லாம் இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறா. ஹீரோ பார்த்து பயந்துரா. ஐயோ என்னடா இதுங்க. அவ பாட்டுன்னு பெட்ல படுத்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கா. இந்த வாட்டி நான் 48 செகண்ட்லயே இந்த இதுவை முடிச்சு ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடிட்டு இருக்கா. ஹீரோ இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அடி பாவி என்னடி பண்ணிட்டு இருக்க, என் பெட்ரூம்ல
வந்து என் பெட்லயே படுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். மூஞ்சிலேயே ஓங்கி ஒரு குத்து விடுறான் ஹீரோவை. அவ்வளவுதான், அந்த குத்துலயே ஹீரோ மட்டை. அதோட மறுநாள் காலையில தான் காட்டுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேருமே அதே பெட்ரூம்லயே தான் தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்து பயந்து அலறி அடிச்சு எழுந்துக்கிறான். எழுந்துட்டு சரி இதுதான் நைட்டு நடந்ததுன்றது அப்புறம் தான் அவனுக்கே ஞாபகம் வருது வாங்கின குத்துல. சரி கண்ணாடியை மட்டும் இப்படி எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா அவன் மேல தாண்டி போய் அந்த கண்ணாடியை எடுக்கிறதுக்காக போறான். அப்படியே கரெக்டா ஹீரோயினும் எழுந்து பாக்குறான். இவனும் அப்படியே ஷாக் ஆயிரான். 2 பேருமே ஒரே பெட்ல இருந்து எழுந்துக்கிறாங்க இல்லையா. ஹீரோயின் பார்த்து கொள்ள வெறி ஆயிடுறா. அவ வந்துட்டு யார்டா நீ மரியாதையா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா தூங்கி எழுந்தாதான் நைட் என்ன நடந்ததுன்னு அவ மறந்துடுவாள்ல. இதுல வேற நைட் பூரா வாக்கிங் போயிருக்கா கனவுலயே. ஹீரோ இப்படியெல்லாம் நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மொபைல காட்டுறான். பார்த்தா மொபைல்ல இவ பேசின வீடியோவே ஓடிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா இவ வந்து ஆல்ரெடி சொல்லி இவன் வீடியோ எடுத்து வச்சிருக்கான். நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக இதெல்லாம் பண்றேன், நீ இவனை மறந்துட்ட அப்படின்னா இதுல பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ. இவர் யாருன்னா இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட், நானும் அவரும் சேர்ந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு எல்லா டீட்டெயிலும் அந்த வீடியோல இருக்கு. அதை பார்த்த பிறகுதான் அவளுக்கே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. ஆமால இதெல்லாம் எங்கேயோ நடந்த மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஞாபகம் வருது. ஆமா என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம் நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு கேட்கும் போது அந்த வீடியோலயே வருமா, இன்னும் கொஞ்சம் பொறுமையா அந்த வீடியோ ஃபுல்லா பாரு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயினுக்கு ட்ரைனிங் கொடுக்குற ட்ரைனரை காட்டுறாங்க. அவர் சொல்றாரு, ரொம்ப நாள் கழிச்சு நீ இப்ப ரீஜாயின் ஆனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது வந்து சின்ன விஷயம் இல்ல, நீ வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்க, உனக்கு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமா பாராட்டிட்டு இருக்காரு ஹீரோயினை. அப்பதான் நமக்கு வந்துட்டு 2வதா ஒரு பையனை காட்டுறாங்க. இவர் தான் நம்ம ஹீரோயினோட செகண்ட் ஃபாலோவர். இவரை வந்து ஹீரோயின் சீனியர் அப்படின்னு கூப்பிடுறா. எப்படி இருக்கீங்க, எப்ப ஃபாரின்ல இருந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பயங்கரமா எக்ஸைட் ஆகுறா. அந்த டைமுக்கு அவன் கையில பொக்கே வச்சிருக்கிறத பார்த்துட்டு, சீனியர் ஏர்போர்ட்ல வரும்போதே உங்களுக்கு பொக்கே எல்லாம் யாரோ கொடுத்துட்டாங்க போல அப்படின்னு கேட்கும் போது, இல்ல இது நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அவன் சொல்றான். எனக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கையில வச்சுட்டு இருக்கீங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வாங்கிக்கிறான். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா நீங்க இல்லாம, அப்படி இப்படின்னு ஓவரா இவன் கிட்ட பேசிட்டு இருக்கா. பாத்தீங்களா இவனுமே வந்து ரொமான்டிக் லுக் விட்டுட்டு இருக்கான் ஹீரோயினை பார்த்தா. சீனியர் உங்களுக்கு தெரியுமா, நான் மறுபடியும் ட்ரைனிங் ஜாயின் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாம பயங்கரமா நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இப்பதான் கோச் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க நம்மளோட ட்ரைனிங் சென்டருக்கு வந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சுல, வாங்க இப்போ எல்லாம் புதுசா நிறைய இடம் மாத்திருக்காங்க, நான் உங்களை கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் காட்டட்டுமா அப்படின்னு கேக்குறா. கண்டிப்பா நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா, வா போலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரே ஜாலியா இவனும் குதிச்சுக்கிட்டே வந்துட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் தொலைவுல நின்று ஹீரோ வந்துட்டு அவங்க ட்ரெயினர் இருக்காரு இல்லையா, அவர் கூட நின்று பாத்துட்டு இருக்காரு. இவங்க வேற ஜாலியா அங்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருக்காங்க. பான் வந்து எவ்வளவு ஹாப்பியா இருக்கா பாத்தீங்களா, அவ இவ்வளவு ஹாப்பியா இருந்து நானே பார்த்தது இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு அவ ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கா, இவளுக்கு வந்து இவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க வேற ரொம்ப நெருக்கமா விளையாடிட்டு இருக்காங்களா, நம்ம ஹீரோக்கு அப்படியே பதறுது. என்னது ஃபேவரட் சீனியரா, ஃபேவரட் சீனியர், ஃபேவரட் சீனியரா, ஃபேவரட் சீனியர், ஃபேவரட் சீனியர், ஃபேவரட் சீனியர், இப்படியே அவன் மனசுக்குள்ள அந்த வார்த்தை மட்டுமே ஒழிச்சிட்டு இருக்கு. அந்த டைமுக்கு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா வேக வேகமா வந்து ஹீரோட லேபுக்கு வரா. லூ உனக்கு தெரியுமா, நான் வந்துட்டு மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்துட்டேன் என்னோட டீம்ல, இப்போதைக்கு என்னோட பாடி கண்டிஷன் எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்றா. ஹீரோ சொல்றான், இதெல்லாம் வந்து எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சாதாரணமா சொல்லிடுறான். அப்புறம் தான் அவளே மனசுக்குள்ள யோசிக்கிறா, ஆமா இவங்கிட்ட ஏன் நம்ம வந்து இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அப்புறம் தான் யோசிக்கிறா. எதுக்கும் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் எதனா சம்மந்தம் இருக்கா, எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி மட்டும் நம்ம பேசினா போதும், நம்மளோட பர்சனல் விஷயம் பேச தேவையில்ல, நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல அப்படின்னு அவன் சொல்லிடுறான். உடனே அவளுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆமால நீ கரெக்ட் தான், முதலே சொன்னேன், நான் என்னோட சந்தோஷத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மூட்ல வந்து சொல்லிட்டேன், சாரி அப்படின்னு சொல்றா. இன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு வர லேட் ஆகும், என்னோட சீனியர் வந்து அப்ராட்ல இருந்து வந்திருக்காரு, அவர் கூட வந்து நான் டின்னர் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போற இடத்தோட பேரையும் சொல்லிடுறான். இவன் கூட தீவிரமா ஏதோ சொல்றதுக்கு தான் பயங்கரமா திட்டிடுவான் போல, எழுந்துக்கிறானே அப்படின்னு பார்த்தா டக்குன்னு எழுந்து வேணும்னே ஒரு கிஸ் கொடுத்து விட்டுட்டான். அவ அப்படியே ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா, என்னடா இவன் சடனா இப்படி கிஸ் கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்ற மாதிரி அவ முடிச்சிட்டு இருக்கா. உடனே செக்ரட்டரி கிட்ட சொல்றான், இப்ப என்ன வந்துட்டு ரெக்கார்டு இருக்குன்ட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோ, ஹார்ட் பீட் பல்ஸ் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் டாபிக்கை மாத்தி அவன் பாட்டு பேசிட்டே இருக்கான். அவ ஷாக்ல சொல்ல வந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படி நின்றுட்டு இருக்கா. அவ பாட்டுட்டு எதுவும் நான் சொல்ல வந்தேன், என்ன சொல்ல வந்தேனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தலையை சொரிஞ்சுக்கிட்டே போயிடுறாங்க. ஹீரோயின் அவங்க சீனியர் கூட பேசிக்கிட்டே அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். அப்ப வந்துட்டு செக்ரட்டரியும் ஹீரோவும் நின்று ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்காங்க. அடடடடா என்ன ஜோடி பொருத்தம் பாருங்களேன், 2 பேரும் அத்லெட்டு, 2 பேரும் பாக்கிறதுக்கு வேற அழகா இருக்காங்க, கரெக்டான ஹைட்,
கரெக்டான வெயிட், சூப்பரா இருக்காங்க, ஊரே கண்ணு வச்சிரு போல பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப புகழ்ந்துட்டு இருக்கான். இவனா அப்படி நரி மூஞ்சி மாதிரி வச்சு முறைச்சிக்கிட்டு இருக்கான். பாஸ் நீங்க பாருங்களேன், இவளோட கேரக்டர் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரு கூடயும் செட் ஆகாது, ஆனா அவர் கூட நல்லா செட் ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப நல்ல பொண்ணு தான் நினைக்கிறேன் நானும் இவள அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுட்டு அவளை பேசிக்கிட்டே இருக்கான். சரி, இவன் யார் இந்த பையன் அப்படின்னு கேட்கும் போது, இந்த பையனை உங்களுக்கு தெரியலையா பாஸ், லாஸ்ட் இயர் வந்து நீங்க தான் ஸ்போர்ட்ஸ் மேட்சுக்கு போய் பார்த்துட்டு இவன் அல்டிமேட்டா விளையாடுவான், இவன் பெரிய ஆளாவான் அப்படின்னு சொல்லி நம்ம கம்பெனி தான் அவனுக்கு ஸ்பான்சர் பண்ணி வெளிநாட்டுக்குலாம் அனுப்பிச்சோம், இவனை தெரியல அவங்களுக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோ மனசுல அட கடவுளே, அந்த காரியத்தை நானா பண்ணேன் அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகுறான். ஆனா சும்மா சொல்லக்கூடாது பாஸ், உங்க கண்ணு சான்ஸே இல்ல, இப்போ அவர் ரைசிங் ஸ்டார் தெரியுமா, நம்ம பாலையாவை விட சூப்பர் ஹிட் ஆயிடுவாரு இவருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவனும் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கான். ஹீரோக்கு கேட்க முடியல, டே எவ்வளோடா பேசுவ அப்படின்ற மாதிரி ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். எனக்கு இன்னொரு டவுட், அவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கா மாதிரி இருக்கு. மேபி அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணாங்க அப்படின்னா இது எல்லாமே மாறுமா பாஸ், எனக்கு அதுதான் ஒன்னும் சுத்தமா புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனை குழப்பி விட்டுறான். இன்னும் அவன் ஆல்ரெடி அவன் தோல்ல கை போட்டு வர்றதை பார்த்து இவன் கடுப்புல நின்றுட்டு இருக்கு. அப்படி அவங்க டேட்டிங் எல்லாம் பண்றாங்க, கிஸ்ஸிங் எல்லாம் பண்றாங்கன்னா நம்ம தேர்ட் வீல் மாதிரி அவ கூடயே இருக்க முடியாது இல்ல சார். அவங்க டேட் பண்றாங்கன்னா அவங்கள ஃப்ரீயா விட்டுதான் ஆகணும். அப்ப இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிதான் ஆகணும் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் உசு பேத்தி விடுறான். மனசுக்குள்ள கதறா மாதிரி ஹீரோ நின்றுட்டு இருக்கான். இன்னாலும் இதுக்கு மேல முடியாதுடா, மரியாதையா இந்த கோட்டை பிடி, நான் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இவர் தாங்க மூணாவது ரெஸ்டாரண்ட் பையன். நம்ம ஹீரோயின் வந்து அவனோட சீனியர் கூட வந்து உட்கார்ந்துட்டு இருக்கத பார்த்ததுனாலதான் இவன் இவ்வளவு கொல்லவெறியா சமைச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இவங்களோட பழைய கதை என்ன ஆச்சு ஏதாச்சு, இவன் ஃபாரின்ல வந்து யூரோப்ல தான் இருந்தானா, அங்க வந்து கோச் எல்லாம் எப்படி ரொம்ப டஃபா ரொம்ப மோசமா சொல்லி கொடுப்பாங்களா அப்படிலாம் இவ கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கா. உள்ள அடுப்பாண்ட நின்னுக்கிட்டு ஒருத்த வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா வெளியில வெயில்ல நின்னுக்கிட்டு இன்னொருத்த வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இவன் என்ன பண்றான்னா, இவளை பார்த்துக்கிட்டே இவனோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் நிம்மதியா ரொம்ப சந்தோஷமா தான் பேசிக்கிட்டு இருக்கா. அவ பார்த்தா இன்னைக்கு ரொம்ப எமோஷனலா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப சீனியர் என்ன கேக்குறான்னா, பேன் பண்ணி வந்து என்ன என்னைக்குதான் மிஸ் பண்ணிருக்கியா அப்படின்னு கேக்குறான். உடனே அவளும் சொல்றான், ஏன் மிஸ் பண்ணலன்னா பயங்கரமா உங்களை மிஸ் பண்ணிருக்கேன், என்ன டைமும் உங்களை நான் மிஸ் பண்ணிருக்கேன், அங்க கிளாஸ் நடக்கும் போது எல்லா டைமும் எனக்கு உங்க ஞாபகம் தான் வரும் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு பார்த்தா இவன் டேபிள் கீழே ரிங் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு பேசிட்டு இருக்கான். நான் மட்டும் இல்ல, நம்ம கிளாஸ் பசங்க எல்லாருமே உங்களை தான் மிஸ் பண்ணுவாங்க, நாங்க எல்லாருமே வந்து உங்களை பத்தி தான் எனி டைம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு மொக்கையாயிடுது. ஓ எல்லாரையும் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடறான். அப்ப ஒருத்தர் வந்து கேக்குறாரு, நீங்க கப்பிளா மேடம் அப்படின்னு கேட்டோடனே, ஆமா ஆமா கப்பிள் தான் நாங்க கப்பிள் தான் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கூப்பன் கொடுக்குறாரு. எல்லாம் டென்ஷன் ஆயிடுறாங்க. ஹீரோல இருந்து இந்த ரெஸ்டாரண்ட் பையன்ல இருந்து எல்லாம் கடுப்பா பாக்குறாங்க. சீனியர் நீங்க தயவுசெய்து கோச்சுக்காதீங்க, அதாவது இங்க கப்பிள்னு சொன்னா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க, அதனாலதான் சரியா இந்த கூப்பனை நான் அடுத்த வாட்டி வரும்போது யூஸ் பண்ணிப்பேன் இல்லையா, அதுக்காக தான் அப்படின்னு சொல்றாரு. அங்க அதுக்குள்ள ஹீரோ, இது திருந்தவே திருந்தாது, இதுக்கு மேல இது திருந்துமானு தெரியல, இவ்வளவு அல்பமாவே தான் வாழும் போல வாழ்நாள் புழுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இதுல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளவுதான் ரெஸ்டாரண்ட் பையன் டடடாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லுக் விடுறான். அதே மாதிரி ஹீரோ ஐயோ அப்படின்ட்டு ஒரு லுக் விடுறா. பார்த்தா ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் அப்ல ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி இவங்க எரிச்சலா பாத்துட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு அந்த ஒரு சர்வர் இருந்தார் இல்லையா, அவர் திரும்பி இங்க வராரு. பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஏதோ லென்ஸ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை தான் பாத்துட்டு இருக்கான். அவனை சும்மா விடுறனா பாரு அப்படின்னு அவன் போலாம் அப்படின்னு ரெஸ்டாரண்ட் பையன் யோசிக்கிறதுக்குள்ள கரெக்டா ஹீரோ வந்து நின்றுட்டு கையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு இவ கேக்குறான். அவன் எதுவுமே சொல்லாம கையை பிடிச்சி இழுக்கிறான். உடனே சீனியர், ஒரு முக்கியமான விஷயம், நான் போயிட்டு வந்துடுறேன், நான் வந்த பிறகு உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இவ போயிடுறான். வேகமா கூட்டிட்டு போயிட்டு ரெஸ்டாரண்ட் வெளியிலேயே நிக்க வச்சு க்ளோஸ் அப்ல போய் நின்றுட்டு இருக்கான். இவ கேக்குறா, இப்ப என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, எதுக்குதான் நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும் போது அவளோட கையை பிடிச்சி வச்சு அவ பல்ஸை செக் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்றீங்க நீங்க, கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துக்கிறான். இல்ல நீ வந்துட்டு இந்த உன்னோட சீனியரை ரொம்ப நாள் கழிச்சு பாத்துருக்க, அது உன்னோட ஃபேவரட் சீனியர் வேற, நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருந்தீங்க, ரொம்ப க்ளோஸா இருந்தீங்களா, அப்ப உன்னோட ஹார்ட் ரேட் என்ன இருக்கு, உன்னோட பல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே இவ கேக்குறா, கான்டாக்ட் லென்ஸ் வந்துட்டு செக் பண்ணும் போது ஹார்ட் ரேட் என்ன அதிகமாகுமா என்ன அப்படின்னு இவ கேக்குறான். இது கான்டாக்ட் லென்ஸ் செக் பண்ணியா அப்படின்னு கேக்குறான். என்ன என்னோட கான்டாக்ட் லென்ஸ் என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் ஃபர்ஸ்ட் டைமா
வச்சேன், அதனாலதான் அவரை பார்க்க சொன்னேன். நீங்க என்னன்னா அதுக்கு போய் லூஸ் மாதிரி என் கையை பிடிச்சி பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. உடனே அந்த சீனியர் பையன் வரான். உன்னோட கான்டாக்ட் லிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன் பேன் அப்படின்னு சொன்ன உடனே கிட்ட வரான். கிட்ட வந்து பார்த்த உடனே ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். சார் நீங்களா, நீங்க எப்படி இருக்கீங்க சார் அப்படின்னு உடனே இவனு கை கொடுத்து பேசுறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்லயே பார்த்தா 3 பேரும் உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஆல்ரெடி உங்க 2 பேருக்கும் தெரியும், நீங்க தான் வந்து சீனியருக்கு ஸ்பான்சர் பண்ணி ஃபாரின்க்கு அனுப்புனீங்களா? ஐயோ, நான் கூட ஏதோ பெரிய கம்பெனின்னு நினைச்சேன் சீனியர், இவர் தான் உங்களை அனுப்பிச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நக்கல் அடிக்கிறா. உடனே அதுக்கு சீனியர் பையனே சொல்றான், என்ன நீ இப்படி சொல்லிட்ட, அவங்களோட கம்பெனி எவ்வளவு பெரிய கார்பரேஷன் தெரியுமா, சும்மா லூஸ் மாதிரி ஏதாவது கலாச்சி கிண்டல் பண்ணிட்டு இருக்காத. அவர் வந்து எல்வி கார்பரேஷன் சொல்லிட்டு பெரிய அளவுல கம்பெனி நடத்துறாரு, அந்த கம்பெனியோட ஃபவுண்டரே அவர் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். ஓ அப்படியா, ஓ சாரி அப்படின்னு சொல்றான். ஆமா தம்பி, நானும் உன்னை பத்தி கேள்விப்பட்டேன், நீயும் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி விளையாடிட்டு இருக்கியாமே அப்படின்னு இவன் சொன்ன உடனே ஹீரோயினுக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. என்னது பரவாயில்ல மாதிரி விளையாடுறாரா, அவர் எவ்வளவு பெரிய அத்லெட் தெரியுமா, அவர் வந்து லாஸ்ட் இயரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஷாக் ஆயிடுவீங்க. போன வருஷம் அவர் 47 செகண்ட்ஸ்ல ஓடி முடிச்சிருக்காரு தெரியுமா உங்களுக்கு அப்படின்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோ நக்கல் அடிக்கிறான். இதெல்லாம் மட்டும் மெமரியில செம்மையா இருக்கே உனக்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ஒரு மாதிரி முறைக்கிறான் அவனை. அதுக்குள்ள நம்ம ரெஸ்டாரண்ட் பையன் வந்து புது விதமான கேக்கை செஞ்சு எடுத்துட்டு வந்து வைக்கிறான். உங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷலான டிஷ் நான் செஞ்சு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன், அது ரொம்ப நல்லா இருக்கும், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சொல்லிட்டு அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ செம காண்டாயிடுறான். என்ன கப்பல்னு சொல்றதுக்காக தான் அவங்க இவங்களுக்கு இந்த கிஃப்ட கொடுக்குறாங்க. அதனால ஹீரோ சொல்றான், நீங்கெல்லாம் அத்லெட்ஸ் தானே, பொதுவா வந்து நீ இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட கூடாது, இதெல்லாம் ரொம்ப கேலரிஸ் அதிகமா இருக்கும், சுகர் கண்டென்ட் அதிகமா இருக்கும், உன்னை நம்பி ஸ்பான்சர் பண்றாங்க, அவங்கள ஏமாத்துற மாதிரி நீ தனியா வந்து இதெல்லாம் தின்னுட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு சீனியரை மொக்க பண்ணிட்டு இருக்கா ஹீரோ. உடனே ஹீரோன்னு சொல்றா, இதை நான் சாப்பிட்றதுக்காக தான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே, நீ வந்து இதை சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டெஸ்ட்டுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கும், உன்னோட கேலரிஸ் அதிகமாயிடுச்சு, உன்னோட சுகர் உடம்புல அதிகமாயிடுச்சு அப்படின்னா உனக்கு இன்னமும் வந்து மெமரி போயிட்டு தான் இருக்குமே தவிர உனக்கு சரியே ஆகாது அப்படின்ற மாதிரி நக்கலா அவளுக்கு மட்டும் புரியுற மாதிரி சொல்றான். இன்னும் ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பேசுனீங்க, அதை நான் தான் செஞ்சு எடுத்துட்டு வந்து வச்சேன், நான் தான் பேசுவேன், அதுல வந்து சுகரும் கம்மியா தான் இருக்கும், கேலரிஸும் கம்மியா தான் இருக்கும், ஒரு ஆப்பிள்ல எவ்வளவு அளவுக்கு சுகர் இருக்குமோ அதை விடவும் இதுல சுகர் கண்டென்ட் வந்து கம்மியா இருக்கும், இதுதான் எங்க ரெஸ்டாரண்டோட ஸ்பெஷாலிட்டி, என்னோட ஸ்பெஷாலிட்டி, அது தெரியாம சும்மா என்னவோ மொக்க பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ஆளாளுக்கு, அதுல சுகர்லாம் இல்ல, தைரியமா நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போறான். எங்க சாப்பிடுறது, இதுக்கு மேல இதை நான் தின்னாலும் இது என்ன சும்மா விடாது, சனிய மாதிரி வந்து ஒட்டிட்டு இருக்கு அப்படின்ட்டு மனசுக்குள்ள திட்டுறா. உடனே வந்துட்டு இவன் கேக்குறான், சீனியர் சார் உங்களுக்கும் இவளுக்கும் வந்து ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது, இல்ல ரொம்பலாம் ஒண்ணும் தெரியாது, நீ வேற, எனக்கு அந்த ஆளெல்லாம் அவ்வளவா தெரியாது அப்படின்னு இவளும் சொல்லிடுறா. அவனும் அதே நேரத்துக்கு சொல்றான், அவளை பத்தில எனக்கு அவ்வளவா தெரியாது, நாங்க 2 பேரும் சேர்ந்து எக்ஸ்பெரிமெண்ட் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம், அத்லெட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன மாதிரி இருக்காங்க, அவங்களோட ஹார்ட் பீட் அதெல்லாம் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அவ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனே சீனியர் கேட்கறான், சார் நானும் வந்து அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா நானும் சந்தோஷமா பண்ணுவேன் சார், என்னையும் என்ன சேர்த்துக்கோங்களேன் அப்படின்னு கேட்கும் போது, இல்லப்பா அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இவன் ஒருத்தி போதும், நீ எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. ஹீரோயினுக்கு சிரிப்பு தாங்கல, இவனை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி. சரி டைம் ஆயிடுச்சு வாங்க போலாம் சீனியர் ஓடியாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்னி எழுந்து நடக்க ஆரம்பிச்சதா ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறான். ரொம்ப தேங்க்ஸ், நீங்க எதையும் வந்து வெளியில காமிச்சிக்கவே இல்லை, நம்ம என்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம்ட்டு அவர்கிட்ட சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு இவ சொல்றா. அதுதானேமா நம்ம அக்ரிமெண்ட், நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் ரிசர்ச் எல்லாம் நம்மளோட இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு நான் கரெக்டா இருந்தேன், அவ்வளவுதான், மத்தபடி வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறான். அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து போறாங்க. ரெஸ்டாரண்ட் பையன் வேற வெளியில வந்து பாக்குறான், டே முதல்ல இருந்து நான் தாண்டா பாத்துட்டு இருந்தேன், நீங்க 2 பேரும் எங்க இருந்துடா வந்தீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நைட்டு வீட்டுல டின்னருக்கு ஹீரோயின் தான் குக் பண்ணிருக்கா. ஹீரோ வேற ரொம்ப சந்தோஷமா ஆர்வமா பாத்துட்டு இருக்காரு, டிஷ் எல்லாம் செம்மையா இருக்கே, பாக்குறதுக்கே சூப்பரா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காரு. ஹீரோ சாப்பிட போகும்போது ஃபர்ஸ்ட் சூப்பு குடிங்க, ஃபர்ஸ்ட் அதை சாப்பிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மஷ்ரூம் சூப்பை வந்து ஊத்தி கொடுக்குறான். அவன் எடுத்து சூப்பை நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மஷ்ரூமை கடிச்சு சாப்பிடுறான். அதுக்கப்புறம் தான் உனக்கு ஞாபகம் வருது, நீ கடைக்கு போயிட்டு மஷ்ரூம் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேக்குறான். நான் எங்க போனேன், எனக்கு எங்க டைம் இருந்தது கடைக்கு போறதுக்கு, அது ஃப்ரிட்ஜ்ல வந்துட்டு நல்ல ஒரு பேப்பர்ல ரோல் பண்ணி உள்ள வச்சிருந்தீங்க இல்லையா, அந்த மஷ்ரூம் தான் எடுத்து சமைச்சேன் அப்படின்னு சொல்றான். என்னது அதை எடுத்து சமைச்சு, ஐயோ அது வந்து ஒரு ட்ரக் மஷ்ரூம், அது ரிசர்ச்சுக்காக நான் எடுத்துட்டு வந்து வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி அப்பதான் அவன் சொல்றான். அவ்வளவுதான் 2 பேருக்கும் தலை சுத்த ஆரம்பிச்சிருது. வா எப்படியாவது ரூம்ல போய் டக்குன்னு படுத்துடலாம், ஆளாளுக்கு அவங்கவுங்க ரூம்ல கதவை சாத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கைத்தாங்களா புடிச்சுக்கிட்டே போய் ஃபர்ஸ்ட் ஹீரோயினோட ரூம் கதவை திறக்கிறான். திறந்த உடனே 2 பேரும் ஷாக்கா நிக்கிறாங்க. அங்க பாரு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு
2 பேருக்கும் ஹாலுசினேஷன் வந்துருச்சு. அப்படியே காட்டுக்குள்ள போற மாதிரியும் காட்டுக்குள்ள பூராவும் பனி பெய்யற மாதிரியும் ஐயோ நம்ம எங்கேயோ வந்துட்டோம் போல அப்படின்னு 2 பேரும் புலம்புறாங்க. நம்ம மேன் வெர்சஸ் வைல்டு மாதிரி 2 பேரும் பேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த இடம் எவ்வளவு கடினமா இருந்தாலும் நம்ம திரும்பி வீட்டுக்கு போகணுன்ற நினைப்பு இருக்கிற வரைக்கும் நம்ம உயிரை நம்ம தான் காப்பாத்திக்கிட்டோம், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா 2 பேரும் கிளம்புறாங்க. இங்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன், நமக்கு சாப்பிட எதுனா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தேட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம நின்னுக்கிட்டே இருந்தா அங்க ஓடி போற புலி வந்து நம்மள பாத்துரும், சரி உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துக்கிறாங்க. எதுக்காக எனக்கு இவ்வளவு இரும்பல் வந்துட்டே இருக்கு, சரி அந்த புலி அங்க இருந்து போயிடுச்சான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும் போது ஐயோ புலி போயிடுச்சு, இப்ப ஏதோ ஒரு மான்ஸ்டர் வந்துடுச்சு. இந்த பனிப்பாறை எவ்வளவு கடினமா இருந்தாலும் அது ஏறி முடிச்சிரும், என்ன பின்தொடர்ந்தே சீக்கிரமா ஏற ட்ரை பண்ணு, அப்பதான் நம்ம மாஸ்டர் கிட்ட இருந்து சொல்லிட்டு ஹீரோ மட்டும் வேக வேகமா முன்னாடி ஏறிட்டு இருக்கான். இவங்க நிஜத்துல எங்கதான் அப்படி ஏறுவாங்கன்னு பார்த்தா படிக்கட்டுலதான் ஏறிக்கிட்டு தொங்கிட்டு கிடக்குறாங்க. ஐயோ இந்த பள்ளத்தாக்குல விழுந்தானா செத்துருவேன், தயவு செஞ்சு என்னோட கைய புடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துறா. ஹீரோ அப்படியே கொலவெறியா வேகமா பிடிக்க ட்ரை பண்றான். எனக்கு கை எட்டவே இல்லை, தயவு செஞ்சு இந்த கர்ச்சிஃபை புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கர்ச்சிஃபை எடுத்து கொடுத்து பிடிக்க சொல்றான். இப்ப மலை மேல ஏறி மரத்து மேல ஏறி உட்காந்துட்டாங்களாம். அப்ப ஹீரோ சொல்றாரு, நீ இங்கேயே சேஃப்டியா இரு, நான் போய் என்னதுன்னா நமக்கு கிடைக்குமா உதவின்னு சொல்லிட்டு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, இல்ல இல்ல நான் போறேன் அப்படின்ட்டு சொல்றா. இல்ல இல்ல நீ போக கூடாது, உனக்கு ஆபத்து, அது மட்டும் இல்லாம எப்படினாலும் நீ என்ன மறந்துடுவ, கொஞ்ச நேரத்துல என்ன ஆச்சு அப்படின்றத மறந்துட்டீங்கன்னா சுத்தமா எல்லாம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, அவ்வளவுதானே அப்ப அட்வான்ஸா ஒரு கிஸ் இப்பயே கொடுத்துரு, அப்ப மறக்க மாட்டேன்ல நானு அப்படின்னு சொல்றான். ஐயோ ஏன் இப்ப இப்படி இவ்வளவு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பினே இருக்காங்க. பார்த்தா ஷெவரை திறந்து விட்டுட்டு அவங்க டப்ல உட்காந்துட்டு இருக்காங்க 2 பேரும். பாரு மழை இப்ப நிக்குமா நிக்காதா, இந்த இலை கிழியிற ரேஞ்சில இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க டவலை போத்திக்கிட்டு. ஹீரோயின் கேக்குறா, நம்மளால திரும்பி போகவே முடியாதா, அவ்வளவுதானா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ சொல்றான், என்ன ஆனாலும் சரி நீ எங்க இருந்தாலும் சரி உன்னை பாதுகாக்கிறதுக்கு உன் கூடயே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது இதுல வேற இவங்க 2 பேரும் ரொமான்டிக் லுக் விட்டுக்கிறாங்க. ஹீரோக்கு மட்டும் ஓரளவு ஃபர்ஸ்ட் டே தெளிஞ்சிடுது. அவன் ஐயோ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அப்படின்ற மாதிரி சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கான். எதுவுமே செஞ்சதை சாப்பிட முடியல அப்படின்றதுக்காக ஃபுட் ஆர்டர் பண்ணிடுறான். ஃபுட்டை எடுத்துட்டு வந்து தர்றது வேற யாரும் இல்ல, நம்ம டெலிவரி பையன் தான் வரான். வந்த உடனே ஹீரோ இருக்கான், ஹீரோ கிட்ட குடுக்குறான். அதுக்குள்ளேயே பார்த்தா நம்ம ஹீரோயின் தப்பன்னு ஓடி வந்துடுறா. அவன் டென்ஷன் ஆயிடுறான், எப்படி நீங்க 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவன் ஏன்டா ஒளரி ஒளரி பேசுறான், என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையே அடிக்க போயிடுறான். உடனே இவ குறுக்குல பூந்துடுறா, நீ ஒரு மாஸ்டர் தான், எனக்கு தெரியும், என்னோட ஃப்ரெண்டு எதுவுமே உன்னால பண்ண முடியாது, இன்னைக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களோட காட்டுக்குள்ளேயே வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பேய் கத்திட்டு இருக்கா. பேன் பண்ண உனக்கு என்னதான் ஆச்சு, நான் இஃபி வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். அவளுக்கு அப்பதான் அப்படியே தெரியுது, அவன் ஒரு கத்துன உடனேதான் அப்படியே யோசிக்கிறான், ஐயோ இங்க என்ன நடக்குது, இஃபி நீ அப்புறம் இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. சூப்பர்ப்பா, உண்மையா இருக்கிற மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்துட்டு சொல்றா. அவளுக்கு இன்னும் தெரியல போல, அதை பார்த்துட்டு இவன் இன்னும் காண்டாயிரான். மரியாதையா உண்மையை சொல்லு, சயின்டிஸ்ட் நீ என்ன பண்ண அப்படின்னு கேக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோ உட்கார வச்சு அவளுக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. அதுக்குள்ள ஹீரோயின் போய் ஒரு குளியல போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரா. உண்மையை சொல்லிடி, உனக்கு உண்மையாவே வந்து மஷ்ரூம் சாப்பிட்டதுனால தான் அப்படி ஆச்சா அப்படின்னு கேக்குறா. உண்மையா தாண்டா சொல்றேன், நான் தாண்டா தெரியாம அதை குழம்புல போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றா. நீ என்ன பைத்தியமாடி, ஆள் தெரியாம முன்ன பெண் தெரியாத ஆள் கூட எல்லாம் லிவிங் டுகெதர்ல இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டுறான். ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது. உடனே ஹீரோயின் சொல்றா, அவர் யாரோ என்னவோலாம் கிடையாதுடா, நாங்க 2 பேரும் எதுக்கு ஒன்னா இருக்கோம்னா நாங்க சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம், அதுக்காக தான் ஒன்னா இருக்கோம், மத்தபடி வேற எதுவும் இல்லை, நீ அதெல்லாம் எதுவும் யோசிக்காத. ஆக்சுவலா பார்த்தா என்னோட மெமரி லாஸ் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம், சோ நீ அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதடா, அவர் ரொம்ப நல்லவருடா, அவர் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றா. இது பாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்ன உடனே இவன் அப்படியே யோசிக்கிறான், என்னடா சொல்றதுன்னு தெரியாம. உடனே அவனே வந்து
வந்து ஹீரோ கிட்ட பேசுறான். நான் அவளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, நானும் அவளும் வந்து ரொம்ப வருஷமா வந்து பழகிட்டு இருக்கோம். ஸோ அவளுக்குன்ட்டு ஒரு பொறுப்பு இருக்கு, எனக்குன்ட்டு ஒரு பொறுப்பு இருக்கு அவளை பார்த்துக்கிறதுக்கு. அதனால நீங்க அவளை எதுவும் பண்ணிடக்கூடாது, அதை உங்களை நான் நம்பலாமா அப்படின்னு கேட்குறான். உடனே ஹீரோவும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, இதை பாரு, அவளும் நானும் ரிசர்ச் பண்றோம், அவ வந்து எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றா, நாங்க 2 பேரும் பார்ட்னர்ஸ், மற்றபடி எங்க 2 பேருக்கும் வேற எதுவுமே கிடையாது, அதுக்காக நான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், போதுமா அப்படின்னு சொல்லிடுறான். சரி அப்பனா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மண்டையை எடுக்கிறான். டே, அந்த மண்டையை வச்சுட்டு உன் மண்டையை எடுத்துன்னு போடா அப்படின்னு சொல்றா. இப்பதான் அப்படியே வந்து இவங்களோட யூனிவர்சிட்டியில மாடல் மாதிரி ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவ வந்து ஆக்ட்ரஸ் போல. உடனே எல்லாரும் சுத்தி வளைச்சிக்கிறாங்க, செல்ஃபி போட்டோ அப்படி இப்படின்னு சுத்திக்கிட்டே இருக்காங்க. கஷ்டப்பட்டு அப்புறம் உள்ள போயிடுறா. நேரா அந்த ஆக்ட்ரஸ் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோட ரூமுக்கு தான் வரா. இவளோட பேரை நான் சொல்ல மறந்துட்டேன்ல, இவ பேரு வந்து சூச்சு. உண்மையாவே அவ பேரு சூச்சு தாங்க, நீங்க வேற கிண்டலுக்கு வச்சுட்டு அப்படின்னு நினைச்சுக்க போறீங்க. அவ பேரு சூச்சு தான். அப்ப நேரா அவ உள்ள வந்த உடனே இவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா, லாஸ்ட் இயர் வந்துட்டு நீங்க தான் எனக்கு அவார்டு எல்லாம் கொடுத்தீங்க, இந்த கேம்பஸ் அவார்டு வாங்குனது உங்க கையில இதுதான் நான் வாங்கினேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கு பெருசா எதுவும் ஞாபகம் இல்லை, இவன் பெருசா கண்டுக்கிற மாதிரி தெரியல. அவளை செம்மையா வந்து இவன் விட்டு போடுறா அப்படின்றது மட்டும் அவனுக்கு தெரியுது. அப்படியே அவனோட டேபிள் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு கை வேற அப்படியே ஒரு மாதிரி ஸ்டைலா வச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கா. அப்ப நீங்களும் எனக்கு சீனியர் தான் இல்ல, எனக்கு முன்னாடி இங்கதான் நீங்க படிச்சிருக்கீங்க, நம்ம வேணும்னா கொஞ்சம் வெளியில போலாமா, நம்ம 2 பேரும் லஞ்சுக்கு போலாமா அப்படி இப்படின்ட்டு இவ பாட்டுன்னு கதை பேசிட்டே இருக்கா. அப்ப உடனே ஹீரோ பாக்குறான். பார்த்துட்டு அவன் என்ன சொல்றான்னா, அதெல்லாம் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உன்னோட ட்ரெஸ்ஸை நீ வாஷ் பண்ணுமா, இப்பதான் வந்துட்டு என்னோட அசிஸ்டன்ட் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா லேப்ல டெஸ்ட்டுக்கு வச்சிருக்க எலிய அங்கதான் விட்டான், அது அங்கதான் சூச்சு போச்சு அப்படின்னு சொல்லிடுறான். இருந்தாலும் இதுதான் அவ சாக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா அப்படியே கோட் எல்லாம் கட்டி கையில வச்சுக்கிறா. கையில வச்சுட்டு அப்படியே கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறா மறுபடியும். அந்த டைமுக்கு யாரோ வெளியில நின்று இவங்கள போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் யாரா அது அப்படின்னு ஒரு கத்துறா. இவன் என்ன பண்றான்னா கோட்டெல்லாம் மாட்டிக்கிறா. உடனே அங்க ஒரு பொண்ணு கையில கொண்டு போறது புடிங்க அவன் மேலேயே தூக்கி அடிக்கிறா. அவனும் அதை அடிச்ச வேகத்துக்கு கீழே விழுந்துறா. உடனே போய் வேகமா கேமராவை புடுங்கிடுறா. நேரம் எடுத்துட்டு போய் ஹீரோ கிட்ட காமிச்சிடுறா. அதுக்கப்புறம் அவளும் வாங்கி பாக்குறா. அந்த ஆக்ட்ரஸும் வாங்கி பார்க்கும் போது அவளோட ஃபேஸே சரியில்லை, இவதான் ஏதோ ஆளை கூட்டிட்டு வந்து எடுக்கிறாளோன்னு எனக்கு டவுட் வருது. அந்த டைம்க்கு ஹீரோவும் ஹீரோயினும் பயங்கரமா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்தி. உடனே இவளுக்கு கொஞ்சம் காண்டாயிடுது. அவ உடனே கேக்குறா, உங்க 2 பேருக்கும் நல்லா தெரியுமோ ஒருத்தர் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஆக்ட போடுறா. ஓ ஹனி, நீங்க சரியாவே சாப்பிடறது இல்லை, எதுக்காக நீங்க சரியா சாப்பிடறது இல்லை, நான் எவ்வளவு நாளா உங்களை ஒழுங்கா சாப்பிடுங்கன்னு சொல்றேன், நம்ம 2 பேரும் வந்து ஒரு டின்னர் டேட் வெளியில போலாமா அப்படின்னு கேக்குறா. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா இவன் அங்க இருந்து கிளம்பிடுற. இந்த ஆக்ட்ரஸ் இந்த அம்மா அப்படியே கொஞ்ச நேரமா மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஹீரோக்கு. சரி தேங்க்ஸ் ஒன்னும் எனக்கு வேண்டாம், எனக்கு நல்லாவே தெரிஞ்சது அவ வந்து உங்களை மொக்க போட்டுட்டு இருக்கா, அவளை பார்க்க கூட உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு, அதனாலதான் ஜஸ்ட் சும்மா வந்து ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. மறுநாள் வந்து காலையிலேயே ஹீரோ வந்து ஹீரோயினை தேடிட்டு இருக்கான் கேம்பஸ் முழுக்க. எங்க தேடினாலும் அவளை இல்ல அப்படின்னு ஒன்னு டென்ஷன் ஆயிரும். அந்த டைம்க்கு வந்துட்டு அவனோட செக்ரட்டரி கால் பண்றான். சார், இந்த சைட்லாமும் நான் தேடிட்டேன் சார், அவங்கள காணோம், பட் ஆனா இந்த டைம்க்கு அவங்களுக்கு மறந்து போயிருந்தாங்கன்னா என்ன சார் பண்றது, எல்லாத்தையும் அவங்க மறந்து இருந்தாங்கன்னா அவங்க திரும்பி கூட இப்ப வரமாட்டாங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு நினைச்சு பாக்குறான். அப்ப என்ன ஆகுதுன்னா இவளை வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க கேம்பஸ்ல. செலக்ட் பண்ண உடனே ஹீரோ கிட்ட காமிச்சிட்டு இருக்கா, இங்க பாத்தீங்களா இந்த இடத்துல வந்து என்னோட போட்டோ வரணும்னு நான் இவ்வளவு நாளா வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா, கடைசியா இப்பதான் வந்திருக்கு, நானும் வந்து காம்படிஷன்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. அதை முடிச்ச உடனே அவன் என்ன பண்றான்னா ஒரு லஞ்ச் பாக்ஸை கொடுக்குறான். நீங்க ஒழுங்கா சாப்பிட்றதே இல்லை எனக்கு தெரியும், அதனாலதான் நான் எனக்கு செய்யும் போது உங்களுக்கும் சேர்த்து செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், இதையே எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அவளோட கோச் வந்து கூப்பிடுறாரு. இவளும் வேகமா போறான். அசிஸ்டன்ட் ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அசிஸ்டன்ட் கேக்குறான், இன்னைக்கு என்ன நமக்கு லஞ்சே ஆர்டர் பண்ணிட்டோம், கொரியனா சைனீஸா ஜாப்பனீஸா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எடுத்து திறந்து வைக்கிறாரு.
சார் என்ன சார் இது புதுசா இப்போ என்னவோ ஒரே எனர்ஜெட்டிக்கா ஹெல்தியான ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாம எல்லாமே வந்து வெஜிடபிள்ஸாவே இருக்கே அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆமாண்டா நான் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன், நீ வேணா போய் தனியா சாப்பிட்டுக்க போ அப்படின்னு சொல்லும்போது, சார் சார் நானும் உங்க கூடயே சேர்ந்து சாப்பிட்றேன் சார், எனக்கும் கொஞ்சம் கொடுங்க சார் அப்படின்னும் போது, உனக்கு அதெல்லாம் கிடையாது, மரியாதையா போடா அப்படின்னு சொல்றான். ஐயோ சார் அந்த டெஸ்ட்டுக்கு வச்சு எழிலுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அங்க பாருங்களேன் அங்க பாருங்களேன்னு சொல்லிட்டு அவன் அங்க கவனிக்கும் போது இவன் என்ன பண்றான்னா கேரட்ல கையை விட்டு கேரட் எடுத்து வாயில போட்டுக்கிறான். வாயில போட்டு கொஞ்ச நேரத்துல சீ தூ சார் எப்படி சார் இதை போய் சாப்பிட்டு இருக்கீங்க, கண்டனாவியா இவ்வளவு உப்பு போட்டு கொடுத்துருக்காங்க, இதையா சார் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு அவன் கத்துறான். நானும் அவனை சாப்பிட்டு சொன்னேன், நீயே திட்டுத்தனமா எடுத்து சாப்பிட்டா அதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு, எனக்கு இப்படி இருந்தாதான் பிடிக்கும், போய் வேலை பருப்போ அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. லஞ்ச் முடிஞ்சு வெளியில வந்து பார்க்கும் போது ஹீரோயினோட போட்டோ அங்கிருந்து எடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் அதை ஹீரோ யோசிக்கணும், ஐயோ ஒரு வேளை இவ இதை பார்த்து ஃபீல் பண்ணி தான் காணாம போயிட்டா போலன்ட்டு, அதனாலதான் இது எல்லாத்தையும் யோசித்து பாக்குறான் ஹீரோ. ஒரு வழியா இப்ப காட்டுறாங்க ஹீரோயினை கண்டுபிடிச்சிடறான் ஹீரோ. டே அவளை பார்த்துட்டேன்டா நானு, அதனால நீ வெயிட் பண்ணு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். இவ பார்த்தா நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கா. ஹீரோ வேக வேகமா ஓடி போறான். ஓடி போன உடனே அவளை கிஸ் பண்ணிடுறான். என்ன பண்றீங்க நீங்க இங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறா. உடனே இல்ல இல்ல எனக்கு தெரியும் உன்னை வந்து டீம்ல இருந்து மறுபடியும் எடுத்துட்டாங்க, அதனாலதான் நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இங்க சாக வந்துட்டல, அந்த மாதிரி தப்பான முடிவுலாம் எடுக்காத அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்றா, இது சாக வந்துட்டேனா, நான் ஏன் சாக போறேன், ஏன் என்ன இவ்வளவு கேவலமா நினைச்சிட்டீங்க, நான் ரோடு கிராஸ் பண்றதுக்காக நின்றுட்டு இருக்கேன், இன்னமும் ரெட் லைட்ல தான் இருக்கு, கிரீன் லைட் ஆனா தானே நான் நடந்து போக முடியும் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் ஐயோ நான் அவசரப்பட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்புறான். இந்த வாட்டி அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு மெமரி ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த போட்டியில இப்போதைக்கு கலந்துக்க வேணாம்னு யோசிக்கிறாங்க, அதுக்காக நான் சாகலாம் மாட்டேன், கண்டிப்பா அடுத்து ஒரு வருஷம் தானே வெயிட் பண்ணணும், அடுத்த வருஷம் நான் ட்ரை பண்ணி எப்படியா வந்து கண்டிப்பா போட்டியில கலந்துக்குவேன் அப்படின்னு சொல்றா. இது பாரு இதுக்கு மேல நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றா. இவ அப்படியே முடிச்சுட்டே நின்றுட்டு இருக்கா. அவன் என்ன பண்றான்னா அந்த ரெஸ்டாரண்ட் பையனோட ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்துக்கிட்டு இவ புலம்பிக்கிட்டே இருக்கா. ஒரு பையன் உனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவன் சொல்றான், அவன் ரொம்ப கேடு கட்டவன், அந்த பொண்ணை பிரெக்னென்ட் ஆகிட்டான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லும் போது ஏய் சி அது இல்லடா அப்படின்னு திட்டுறா. அப்ப உடனே ஹீரோயினுக்கு வந்து கோச் கால் பண்றாரு. எனக்கு கோச் கால் பண்றாரு, நான் உடனே போய் ஆகணும், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்கிருந்து கிளம்பிடுறா. என்ன கோச் என்னதான் வந்துட்டு டீம்ல இருந்து எடுத்துட்டீங்களே, அதுக்கப்புறம் எப்படி இப்போ மறுபடியும் கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது, இல்ல இது வந்து உனக்கான ஒரு டெஸ்ட், இந்த ஹெல்த் லெவல் நீ பாஸ் பண்ணிட்ட அப்படின்னா கண்டிப்பா உன்னை டீம்ல எடுத்துக்குவோம், ஹீரோ தான் உனக்காக ரெக்கமெண்ட் பண்ணிருக்கான், அவளோட கண்டிஷன் இப்போதைக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஸோ நீங்க அவளை டெஸ்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கான், அதுக்காக தான் வந்து உனக்கு இந்த டெஸ்ட் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவளை வந்து ரன் பண்ண விட்டு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட டாக்டர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அவளோட மூளையில வந்து பயங்கரமான ஒரு டேமேஜ் இருக்கான். ஆக்சுவலா வந்து 1 இயருக்கு முன்னாடி அந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இல்லையா, அந்த ஆக்சிடென்டால உங்களுக்கு இந்த 1 இயரா அப்பப்போ ஞாபக மறதி ஆயிட்டே இருந்திருக்கும். இப்ப என்ன அப்படின்னு பார்த்தா இதோட டைமிங் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போ 8 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நீங்க மறக்கிறீங்க அப்படின்னா அது 3 மணி நேரம் ஆகும், அதுக்கப்புறம் 1 மணி நேரம் அப்படின்னு ஆகும், அது மாதிரி அந்த டைமிங் குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போ வந்து அந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் சீனியர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஒரு ஆட் ஃபிலிம்ல நடிச்சிட்டு இருக்கான். அங்க நடிச்சிட்டு இருக்க இடத்துல நம்ம ஹீரோயினும் வந்திருக்கான். அவன் ஆட் ஃபிலிம் முடிச்ச உடனே அங்க போய் ஹீரோயின் கிட்ட கேட்கறான், நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்றான், இல்ல ஹீரோயின் வந்து வேற ஒருத்தவங்க தான், அவங்களுக்கு டூப் போடுறதுக்காக நான் வந்திருக்கேன், ஸ்டண்ட் ஒர்க் ஏதோ இருக்கான் அதுக்கு டூப் போடணுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்த இடத்துக்கு ஹீரோவும் அவனோட செக்ரட்டரி 2 பேருமே வந்துடுறாங்க. சார் உண்மையாவே வந்து நீங்க சூப்பர் தான் சார், நீங்க இந்த பையனை செலக்ட் பண்ணாலும் செலக்ட் பண்ணீங்க, அவன் பயங்கர ஹிட் ஆயிட்டான், இப்ப பாருங்க ஆட் பிலிம் அது இதுன்னு அவன் பயங்கர ஃபேமஸ் ஆகுறான், நம்ம கம்பெனிக்கு இதெல்லாம் ஒரு நல்ல பேரு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோக்கு எரியுது, இவனை ஏன்டா நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ முழிச்சு பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல சார், இப்ப அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேற படிக்க ஆரம்பிச்சுட்டானா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், ஒழுங்கா அப்பவே அவனை படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணிடான்னு நான் சொல்லியிருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கலாம். யார் இந்த ஆட் பிலிம்ல நடிக்கிறா அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு ஆக்ட்ரஸ் வந்தா இல்லையா ஹீரோவை கரெக்ட் பண்றதுக்கு, யூரின்னு சொல்லிட்டு
அவ தான் அங்க வரா. வந்த உடனே ஹீரோயினை பார்த்த உடனே அவ காண்டாயிரா. இவ தான் நம்ம பிளானையே சொதப்பினா, இவ எதுக்கு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கேக்குறா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஆக்ட்ரஸ்க்கு வந்து டூ போடணும், அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா, நீ தானே, அது ரொம்ப நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிடுறான். இந்த யூரி என்ன பண்றான்னா டைரக்டர் கிட்ட போய் ஸ்கிரிப்டை காமிச்சு பேசிட்டு இருக்கான். அப்ப டைரக்டர் சொல்ற விஷயத்தை கேட்டுட்டு இவ என்ன பண்றான்னா, நான் வேணா ஒரு சஜஷன் சொல்லட்டுமா உங்களுக்கு, நம்ம ஸ்கிரிப்டை கொஞ்சம் மாத்துவோமே, ஆக்சுவலா வந்து இது கொஞ்சம் ஹீரோயின் ஓரியன்டா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நல்ல ஹிட் ஆகும், அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா எல்லா ப்ராடக்டையும் வந்து ஹீரோ மேல வில்லன் அடிக்கிற மாதிரி எடுங்க, அப்ப நடுவுல ஹீரோயின் வந்து காப்பாத்துற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயினும் ஓகேமா சூப்பர், அதே மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கேட்குறா, சார் எதுக்கு சார் ஸ்பாட்ல வந்து இப்படி ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது, இவ இருந்தாதான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டான், நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கப்புறம் இவ கோச்சிக்கிட்டு போயிட்டா அப்படின்னா நம்மளால ஆட் ஃபிலிமே இப்போதைக்கு எடுக்க முடியாது, புரியுதா அப்படின்னு சொல்லிடுறான். இவரு என்ன பண்றான்னா போய் நடிக்க போய் நின்ன உடனே அப்படியே ஐயோ எனக்கு தலை சுத்துது, எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனை போடுறா. ஐயோ ஆக்ட்ரஸ்க்கு என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது உடனே அவளோட அசிஸ்டன்ட் வந்து, சாரி சார் அவங்க வந்துட்டு இப்ப டயட்ல இருக்காங்க, அதனால கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா டூப் இருக்கா இல்லையா, அவளை வச்சு எடுத்துருங்க ஃபைட் சீன் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே ஹீரோயினை கூப்பிட்டுறாங்க. சீனியர் பையன் தான் எதிர்க்க நின்றுட்டு இருக்கான். உடனே ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து பேசுறா யூரி. ஐயோ சார் சூப்பர் சார், நீங்க வந்திருக்கீங்களா, இங்க உங்களோட கார்பரேஷன் தான் வந்து எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டனே, அது உண்மையா அப்படி இப்படின்னு நிறைய பேசிட்டு இருக்கா. உடனே ஹீரோ கேட்கறான், நான் கேள்விப்பட்டேன், உனக்கு வந்துட்டு ஒரே மயக்கமா இருக்கு, தலை சுத்துதுன்னு சொல்லிட்டு நீ வந்து இங்க நின்று ஜாலியா பேசிட்டு இருக்கியே அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா எனக்கு ஒரே தலை சுத்தல் மயக்கம் தான், யார் இல்லைன்னு சொன்னா, இப்ப கூட அப்படியே தலையெல்லாம் எனக்கு சுத்துது பாருங்க பயங்கரமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்ட போடுற. உண்மையாவே உனக்கு வந்து டயட்னால தலை சுத்தல் மயக்கம் இதெல்லாம் வருது அப்படின்னா உன்னோட மூஞ்செல்லாம் வெள்ளரி போயிடும், உன்னோட லிப்ஸ் எல்லாம் ட்ரை ஆயிடும், பட் ஆனா உனக்கு கொஞ்சமும் அந்த சிம்டம்ஸ் எல்லாம் இல்ல, இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இல்லாம உனக்கு தலை சுத்தல் வருது அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சரஸ், நீ போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹெல்த் செக்அப் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்ல, அந்த மாதிரி எதனா சிவியர் உனக்கு டிசீஸ் இருந்தது அப்படின்னா நாங்களும் வந்து உனக்கு ப்ரொடியூஸ் பண்றதை யோசிக்கணும் அப்படின்னு வேற சொல்லிடுறோம். அடப்பாவி என்னடா நீ எனக்கு மொத்தமா படிச்சிருவ போல அப்படின்ட்டு இவ யோசிக்க ஆரம்பிச்சிடறா. ஹீரோ அவளை சுத்தமா விடுற மாதிரி இல்ல. அப்பவும் என்ன கலாய்க்கிறான்னா, கடைசியா வந்து உன்னை என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு ஹெல்த் செக்அப்க்கு வேணா நான் பிராண்ட் அம்பாசிடரா போடலாம், வேற வழியே இல்ல உனக்கு அப்படின்னு உடனே இவன் மனசுக்குள்ள திட்டுறா. டேய் உன்னெல்லாம் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலடா, அவளுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கல, அவளை காப்பாத்துறதுக்காக தானே நீ வந்து என்ன டார்ச்சர் பண்ற, நான் அவளை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. இங்க வந்து ஹீரோயினும் சீனியரும் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பாட்டில தூக்கி போட சொல்றாங்க, அவன் வந்து சாஃப்டா தூக்கி போடுறான், ஹீரோயினும் அப்படியே பிடிச்சிடுறா கரெக்டா. உடனே டைரக்டர் சொல்றான், இல்ல இந்த மாதிரி இல்ல, கொஞ்சம் ஃபோர்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்றான். சரி நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பையனை கூப்பிட்டு நிக்க வைக்கிறாங்க. இவன் வந்து ஸ்டண்ட்ல ஒர்க் பண்றவன் போல. உடனே அந்த ஆக்ட்ரஸ் யூரி இருக்கா இல்லையா, அவ வந்து இவனுக்கு ஏதோ சிக்னல் கொடுக்குறா. இவன் என்ன பண்றான்னா கொல்ல வெறியில வந்து பாட்டில தூக்கி ஹீரோயின் மண்டையிலேயே ஒரு அடி அடிச்சிடுறான் நச்சுன்னு. ஹீரோ ஓடி வந்து ஹீரோயினை பாக்குறான். ஹீரோயினுக்கு அப்படியே மயக்கம் வர மாதிரி ஆயிடுது. அங்க டைரக்டர் கத்திட்டு இருக்கான், நான் எம்டி பாட்டில தானே அடிக்க சொன்னேன், நீங்க எதுக்கு ஃபுல் பாட்டில போட்டு அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு கத்திட்டு இருக்காரு அங்க. அந்த டைம்க்கு ஹீரோயினுக்கு அப்படியே மயக்கம் வந்துச்சு அப்படின்னா மறந்துடுவாள் எல்லாத்தையும், அதனால அவன் கிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது ஹீரோயின் சொல்றா, அப்படியே தடுத்துட்டு இல்ல இங்க வேண்டாம் எல்லாரும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. சீனியர் எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க. அதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரையும் காணும். ஹீரோ எங்க கூப்பிட்டு போனா ஹீரோயின் அப்படின்ற மாதிரி எல்லாம் முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா வெளியில கிரவுண்டுக்கு வந்துடுறாங்க. கிரவுண்ட்ல வந்துட்டு கொடை பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்றான். சீனியர் அந்த இடத்துக்கு வந்துடுறான் வேகமா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க நீங்க ரெண்டு பேரும் கொடை பிடிச்சிட்டு அப்படின்னு கேட்கும் போது உடனே ஹீரோயின் சமாளிக்கிறா. இல்ல இந்த டெம்பரேச்சர்ல எனக்கு மயக்கம் வரும்போது என்னோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அதுக்குள்ளேயே அசிஸ்டன்ட் வேகமா வந்துட்டு அவனோட மெடிக்கல் கிட்ட எடுத்துக்கிட்டு வரான். உடனே சீனியர் சொல்றான், எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு, இந்த மாதிரி டைம்ல என்னோட ஹெல்த் செக்அப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் சொன்னா, வா சீக்கிரம் வா, இங்க வந்து உட்காரு, அவர் உன்னையும் டெஸ்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு கொடைக்குள்ள உட்கார வச்சிடறான். நான் என்ன பண்ணணும் டாக்டர் அப்படின்னு அவன் கேட்கும் போது ஹீரோ அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். நீ ஒன்னும் பண்ண வேணாம்ப்பா, நானும் ஒன்னும் பண்ண வேணாம், தயவுசெய்து இங்க இருந்து கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி. வீட்டுல ஹீரோவையும் ஹீரோயினையும் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயின் சொல்றா, நாளைக்கு வந்து நாங்க
ட்ரைனிங்காக வேற ஒரு ஃபீல்டுக்கு போகிறோம், ஃபீல்டு ஒர்க் பண்ண போகிறோம் நாளைக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கேட்குறான், முதல்லயே சொல்லியிருந்தீங்கன்னா நான் எனக்கும் டைமிங் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பேன் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை நீங்களாம் வர வேண்டாம், எதுக்கு உங்களோட டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை நீ எப்படி பார்த்துப்ப, நாளைக்கு ஃபுல் டே நான் 6 மணி நேரத்தில் எல்லாமே உனக்கு மறந்துடும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரெக்கார்டரை காட்டுறா. இதில் எல்லாமே நான் பேசி வச்சிருக்கேன், இதை எடுத்து நான் கேட்டுட்டேன் அப்படின்னாவே எனக்கு எல்லாம் ஓரளவு மெமரியில் வந்துடும் இல்லையா, பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே அப்போ உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். மறுநாள் காலையில் ஃபர்ஸ்ட் சீனியரை தான் காட்டுறாங்க. அவன் இன்னமும் அந்த ரிங்கை கையில் வச்சுக்கிட்டே தான் சுற்றிட்டு இருக்கான் போல. அவன் தனியாக நின்று பார்த்துட்டு இருக்கான், எப்படியாவது பண்ணுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி ஹீரோயின் வந்துடுறா. வந்த உடனே ஹலோ சீனியர், என்ன இங்கே தனியாக நின்றுட்டு இருக்கீங்க, உங்கள் பார்ட்னர் எங்கே அப்படின்னு கேட்குறா. ஒன்றும் இல்லைம்மா, அவர் ஒரு வேலையாக வெளியில் போயிட்டாரு, ஸோ நான் தனியாக தான் போகிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாமே, நம்ம டின்னர் சேர்ந்து சாப்பிட்லாமா அப்படின்ட்டு இவன் கேட்குறான் சீனியர். அவளும் சொல்கிறா ஓகே எனக்கும் பார்ட்னர் இல்லை, ஒரு நாள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்த உடனே பேசிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறான், எனக்கு கொஞ்சம் விசா ப்ராப்ளம் வந்துடுச்சு, அதனால நான் அர்ஜென்ட்டாக போக வேண்டியது இருக்குது, சாரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தனியாக விட்டுட்டே அவன் போயிட்டு இப்போ கொஞ்சம் தொலைவு போன உடனே இவளுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 6 மணி நேரம் ஆயிடுச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுக்கிட்டு அவளோட ரெக்கார்டரை தேட ஆரம்பிக்கிறா. அவன் அப்படியே மயங்குறான். அதுக்குள்ளே இன்னொருத்த பிடிச்சிடறான். என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறான். அதுக்குள்ளே ஹீரோ அவனை பிடிச்சி தள்ளிட்டு உடனே ஹீரோயினுக்கு ஒரு கிஸ் கொடுத்துறான். நீ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை ஒரு மிரட்டுறான். அதுக்கப்புறம் சரி சரி என்னவோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. ஆமாம் நீ வாய் தான் நல்லா பேசுவ, நைட்டு சோஃபா வண்டியே உன்னோட ரெக்கார்டரை போட்டுட்டு வந்துட்டு இருக்க, அதை பார்த்த உடனே தான் எனக்கு தெரிஞ்சது, அதனால தான் நான் காலையிலேயே உன்னை ஃபாலோ பண்ணி இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன உங்களுக்கு ட்ரைனிங் நடக்குதா இல்லையா, இங்கே யாரையுமே காணும் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை எல்லாரும் ஸ்ப்ளிட் பண்ணி போயிட்டு தான் நைட்டு தான் எல்லாரும் சேருவோம் ஒன்றா அப்படின்னு சொல்கிறான். சரி சரி என்னோட ட்ரைனிங்கில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க, வாங்க நம்ம நடந்தே போகலாம், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை நடக்க விட்டுறா. ஐயோ என்னால் முடியுமா தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டே புலம்பிட்டே போறான். ஒரு வழியா நைட்டு ஆயிடுது. தாபா மாதிரி ஒரு இடத்துக்கு உட்காடுறாங்க. ஹீரோ பாவம் அவன் புலம்பிக்கிட்டே வரான். லேப்ல உட்காந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க என்ன இவ்வளவு தலை நடக்க விட்டுட்டு பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க தான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், நானே பண்றது அப்படின்னு சொல்றா. உடனே அம்மா நீங்க அத்லெட்ஸ்மா, நீங்க எல்லாம் பிசிக்கலா நிறைய ஒர்க் அவுட் பண்ணலாம், நான் சயின்டிஸ்ட், நான் லேப்ல உட்காந்துக்கிட்டு எனக்கு டெஸ்ட் பண்ணனா போதும், நான் எதுக்குமா ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லி புலம்பிட்டு இருக்கான். ஹீரோ கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். கோழியோட ஒரு பார்ட்டை விடாம இருக்கிற எல்லா பார்ட்டையும் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா என்ன பண்றது, இந்த மாதிரி ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது இங்க நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வீட்டுக்கு நடந்தே போவேன். நடந்தே போவியா? ஹீரோ ஷாக் ஆயிடுறான். அப்ப இப்ப என்ன நம்ம நடந்துதான் போவோமா அப்படின்னு கேக்குறான். ஆமா பின்ன வேற, இதெல்லாம் இவ்வளவு சாப்பிட்டா அதெல்லாம் நமக்கு டைஜஷன் ஆக வேணாமா, அதனால நம்ம நடந்துதான் போக போறோம் அப்படின்னு அவ சொல்றா. அதுக்குள்ளே பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க ஒருத்தர் என்ன கிண்டல் பண்றான் அப்படின்னா, உன்னோட பாய் ஃப்ரெண்டு ரொம்ப வீக்கா இருக்கான்னு நினைக்கிறேன், நான் வேணா உனக்கு பாய் ஃப்ரெண்டு வேற பார்த்து தருவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நக்கல் அடிக்கிறான். ஹீரோயினுக்கு செம்மையா கோவம் வந்தது. ஹீரோ சைலண்டா தான் இருக்கான். ஹீரோயின் அவ்வளவுதான் வரைஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு போயிடறா. நான் உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்ட இப்படிலாம் பேசிட்டு இருப்ப, உனக்கு என்னோட பெரிய இவன்னு நினைப்பா, இந்த வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத, உன் காதை திருக்கி வாயில சொருவிடுவான் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவனை உண்டலன்னு பண்ணிட்டு இருக்கான். அவன் காதை விடாம திருக்கிட்டு இருக்கான். அந்த டைம்க்கு வேற ஒருத்தவரான், அவன் மேல நீ கைய வச்சுன்னா என்னைய அடிக்கிற மாதிரி புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சண்டைக்கு வரான். ஹீரோ வேணாம் போயிடலாம் வா அப்படின்னு சொல்லி ஹீரோ பிடிக்கும் போது, ஐயோ நீங்க தள்ளி இருங்க, உங்க மேல எதுனா அடிக்கடி பற்ற போகுது, நீங்க இருங்க அப்படின்னு சொல்றா. அவர் யாருன்னு தெரியுமாடா, லூவோ கார்பரேஷன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ வாயை பொத்திடுறான். இவனுங்களும் ஐயோ எழுந்து கிளம்புங்கடா, அவ்வளவுதான் நம்ம காலேஜ்ல தெரிஞ்சிச்சுன்னா மான மரியாதைலாம் போயிடும், நம்மள வேலையை விட்டு தூக்கிடுவாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து ஓடுறானுங்க எல்லாம். அவ்வளவுதான் ஹீரோயினும் நல்லா குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயின் நல்லா குடிக்க ஆரம்பிச்சிட்டா. அவ பாட்டு புலம்பிட்டே இருக்கா. எனக்கு என்னவோ நீங்க என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிற மாதிரி இருக்கு, உங்க கூட இருக்கும் போது நான் சீரியஸா ரொம்ப ரிலாக்ஸா இருக்க மாதிரி இருக்கு அப்படிலாம் அவ புலம்பிட்டே இருக்கா. ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். செம்மையா உனக்கு மப்பி ஏறிடுச்சு போல, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றான். உடனே நான் ஒரு உண்மை சொல்லட்டுமா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஒரு தட்டுறா. அப்ப ரெக்கார்டர் ஆன் ஆயிடுது. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிடுறா. உடனே ஹீரோவும்
அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடறான். லைட்டா மனசுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஆயிடுது ஹீரோக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, சரி நம்மளும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஓப்பனா சொல்லிடுறான். அந்த டைம்க்கு இவங்க 2 பேருமே கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வராங்க. ஆனா ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, என்னால உன் கூட ஆனா இருக்கவே முடியாது அப்படின்னா ஹீரோ ஏதோ சொல்றான். அவளுக்கு ஃபுல் மயக்கம் இல்லையா, தொப்புன்னு அவ்வளவுதான் ஊந்துடுறா டேபிள்லயே. மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கா, எப்படி நைட்டு இங்க வந்தோம், என்ன பண்ணோம், எதுவுமே ஞாபகமே இல்லையே சுத்தமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. அந்த டைம்க்கு ஹீரோ வந்து அவனோட லேபுக்கு கிளம்பி ரெடி ஆகி வரான். வரும்போது என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்கு கிஸ் கொடுத்துட்டு, ஓகே இது வந்து இந்த 6 மணி நேரத்துக்கு தாங்கும்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கேட்கறான், நம்மளோட ட்ரைனிங் சென்டருக்கு போற ரூட் மாதிரி தெரியலையே, எங்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னோட கம்பெனில ஒரு சின்ன வேலை இருக்கு, அது முடிச்சிட்டு நம்ம போயிடலாம், லேட் ஆகாது, சீக்கிரமே போயிடலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் அதுக்குள்ள நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறான். நைட்டு நம்ம எப்படி வந்தோம், கார்ல வந்தோமா, நடந்து வந்தோமா, நான் எப்படி வந்தேனே எனக்கு ஞாபகமே இல்ல, ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டே இருக்கா. ஹீரோ அதுக்குள்ள, இப்ப இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ண போற, இதெல்லாம் எதனா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் ஆக போதா, வேலையை பாருக்கமுன்னு அப்படின்னு சொல்லிட்டு மொக்க பண்ணி விட்டுறான். ஹீரோயினை ரிசப்ஷன்லயே விட்டுட்டு ஹீரோ மட்டும் உள்ள போறான். ஏதோ ஒரு ஃபாரின் கிளைண்ட் தான் வந்திருக்காரு போல. அவர் வந்து எல்லா விஷயமும் ஹீரோ கிட்ட பேசிட்டு அவர் கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாரையும் எடுக்கிறீங்க நம்ம அம்பாசிடரா, பட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சோசியல் மீடியால வந்து இப்போ பயங்கர ஃபேமஸா இருக்கவங்க, அது மட்டும் இல்லாம செலிபிரிட்டிஸ் அந்த மாதிரி ஆளுங்களை எடுங்க, அப்பதான் சீக்கிரமா ரீச் ஆகும் மக்கள் கிட்ட, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கெல்லாம் வந்து லேட் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், நான் உண்மையான டேலண்ட்டை வந்து எப்பயுமே மதிக்கிறவன், ஸோ என்னோட ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையான டேலண்ட் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன், ஸோ நம்ம கம்பெனி லேட்டாகவே ஃபேமஸ் ஆனால் கூட எனக்கு கவலை கிடையாது அதை பற்றி அப்படின்னு சொல்லிடுறான். இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ஸ்டப்பனாக இருக்கீங்க, சரி சரி ஓகே நல்ல விஷயம் தான், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு இவர் கிளம்புறாரு. அந்த டைமுக்கு கரெக்டாக சீனியர் வந்து நிற்கிறான், இது எல்லாத்தையும் கேட்டுறான். அப்போ வந்து, சார் உங்களை பார்க்கணுன்னு வந்திருக்காரு, நான் சொன்னேன் நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் உங்களை கண்டிப்பாக பார்க்கணும்னு சொன்னார் சார் அப்படின்னு ஒன்று, இல்லை இல்லை நான் பேசிக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டு சீனியர் கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். அப்போ சீனியர் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, எனக்கு நல்லாவே புரியுது, அவர் சொல்லிட்டு போன மாதிரி செலிபிரிட்டிஸ் எல்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ரீச் கிடைக்கும், என்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸ் பர்சனை போட்டால் உங்களுக்கு ரீச் லேட்டாக தான் கிடைக்கும், இருந்தாலும் நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்பா நீ வந்து பெரிய ஆளாவப்பா, நீ கவலையே படாத, எனக்கு வந்து நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற அப்படின்றதுலாம் வந்து எனக்கு நம்பிக்கை கிடையாது, ஆனால் ஒரே ஒரு விஷயம், உண்மையான டேலண்ட்டை தான் மக்கள் கிட்ட காட்டணும், அதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு அவன் சொல்கிறான். கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது, எனக்கு 2 ஆசை தான், ஒன்று நான் பெரிய ஆளாகணும் என்னோட ஸ்போர்ட்ஸில், அதுக்கு அடுத்து வந்து இன்னொன்று பேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே ஹீரோக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடுது. இருந்தாலும் அவன் எதை வச்சு அப்படி சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, நேற்று நைட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போ அந்த டைமுக்கு சீனியர் வந்து ஹீரோயினை தேடிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அப்போ பார்த்தா மயங்கி கிடக்கிற ஹீரோயின் தலையில கை வச்சுட்டு இருப்பான் ஹீரோ. அது எல்லாத்தையும் பார்த்துறான். அப்போ வந்து அவனுக்கு தோண ஆரம்பிச்சிருது, இவனும் இவன் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசுறதுக்காக தான் நேராகவே கிளம்பி அவன் வந்துட்டான். எனக்கு வந்து கொஞ்சம் விஷயம் தான் தெரியும், அவளுக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, ஏதோ அம்னேஷியா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும், பட் டீட்டெயிலாக தெரியாது, நீங்கள் அவளை வச்சு என்ன மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுக்காக தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து ஆர்வமாக உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன், ஏன்னா அவள் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். உடனே ஹீரோவுமே எல்லா விஷயத்தையும் அவன் கிட்ட சொல்லிடுறாரு. சொன்ன உடனே இவன் கேட்குறான், அப்போ நீங்கள் வந்து கிஸ் பண்ணீங்க அப்படின்னா அவளுக்கு அந்த டைமிங் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், அதை தான் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்கிறான். அந்த டைமுக்கு வெளியில் உட்காந்துட்டு இருக்க ஹீரோயின் என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தா, அவன் மொபைலில் சும்மா அப்படியே பார்த்துட்டு இருக்கா கேலரியில் பார்க்கும்போது ஃபுல்லாக எல்லா வீடியோஸ்லையும் பற்றி ஹீரோவை பற்றியே பேசி வச்சுட்டு இருக்கா. ஹீரோ வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணி என்னை பார்த்துக்கிறான், எத்தனை வாட்டி நான் ஞாபகம் மறதி வந்தாலும் சரி இதை பற்றிலாம் மறக்கக்கூடாது, அதுக்காக தான் நான் இத்தனை வீடியோ பண்ணி வச்சிருக்கேன் அவனை பற்றியே அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. அவன் என்ன நினைக்கிறான்னா, இத்தனை வாட்டியும் மறக்காமல் அவனை பற்றி மட்டும் நம்ம இவ்வளோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வந்துட்டு அவன்கிட்டயே போய் கேட்கலாம் அப்படின்னு போறான் அவனை பார்க்கறதுக்காக. அந்த டைமுக்கு அவங்க 2 பேரும் அங்கே பேசிட்டு இருக்கிறத அவ கேட்குறான். அப்போ வந்து சீனியர் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க எனக்கு வந்து ஸ்பான்சர் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல, ஆனா எந்த ஒரு காரணத்தை கொண்டு பேனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு ஹீரோ சொல்றான், இந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன்ப்பா, எனக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் தான் முக்கியம், என்னோட ரிசர்ச் தான் முக்கியம், ஜஸ்ட் எனக்கு வந்து அவ எக்ஸ்பெரிமெண்ட் பார்ட்னரு அவ்வளவுதானே தவிர எனக்கும் அவளுக்கும் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றான். அது ஹீரோயினும் கேட்டுறா. ஹீரோவுமே வந்து ஹீரோயின் நின்று இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சுதான் வேணும்னே அவன் சொல்றான். அப்படி அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும்
அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நான் இதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டினியூ பண்ற மாதிரி இல்ல, இதோட இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு இறங்கி போயிடுறா. இவனும் எதுவுமே சொல்லல, இவனும் சைலண்டாவே இருக்கான். அவ போனதுக்கு அப்புறமா ஹீரோ வந்து அவனோட சைல்ட்ஹுட்டை நினைச்சு பாக்குறான். அவங்க அப்பா அம்மா வந்து 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க போல. இவன் குட்டி பையனா உட்கார்ந்துட்டு இருக்கான். அதெல்லாம் இவனுக்கு யோசித்து பார்க்கும்போது உடம்பு ஒரு மாதிரி ஆகுது. உடனே ஏதோ ஒரு டேப்லெட் எடுத்து சாப்பிடுறான். அதையும் அவனால ஒழுங்கா சாப்பிட முடியல, அவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். அப்ப சீனியர் பக்கத்திலே இருக்கான். பரவாயில்ல, முன்ன விட இப்ப நீ ரொம்ப தேறிட்டேன்னு நினைக்கிறேன், நீ கொஞ்சம் ஸ்பீடா தான் ஓட ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப இவங்க 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா போட்டோஸ் எடுத்துட்டு இருக்கான் ஒளிஞ்சு நின்னுட்டு. இப்ப மறுபடியும் அவளுக்கு அப்படியே தலை சுத்துற மாதிரி ஆகுது. உடனே இவன் சொல்றான், சரி சரி நீ இப்போ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ட்ரஸ் தான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி இவனை வந்து ஹீரோயினை பத்தி எல்லாத்தையும் விசாரிக்க வச்சிருக்கான். அப்ப இவன் என்ன சொல்றான்னா, இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இவளுக்கு வந்து அம்னீஷியா இருக்கு, அதுவும் 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இவளுக்கு மயக்கம் வருது, அதுக்கப்புறமா வந்து அவ எல்லாத்தையும் மறந்துடுறா அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆக்ட்ரஸ் சூச்சுக்கு வந்து இப்பதான் புரியுது. உடனே இவ சொல்றா, சரி அவளையும் நீ ஃபாலோ பண்ணு, அது மட்டும் இல்லாம ஹீரோவையும் நீ ஃபாலோ பண்ணு, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, அந்த ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ரூம்ல வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ரூம்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு இந்த ஆக்ட்ரஸ் சூச்சு அங்க வரா. வந்த உடனே அவ சொல்றா, எனக்கு வந்து ஒரு வாலிபால் வேணும், வாலிபால் எடுத்து தரியா அப்படின்னு கேக்குறா. உடனே இவளும் ஓகே நான் எடுத்து தரேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாலிபால் எடுத்து தரா. ஐயோ இது இவ்வளவு அழுக்கா இருக்கு, இது இப்படி நான் எடுத்துட்டு போவேன், எதனா நல்ல வாலிபாலா எடுத்து கொடு அப்படின்னு சொல்றா. உடனே மறுபடியும் ஹீரோயின் வந்து இன்னொரு வாலிபாலை எடுக்கிறதுக்கு பார்த்து தேடிட்டே இருக்கா. அதுக்குள்ளே என்ன பண்றான்னா, ஹீரோயினோட போனை எடுத்து காதுல வச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிடுறா. இவ குழப்பமா திரும்பி பார்த்து தேடிட்டு இருக்கா, எங்க போனா இப்பதான் கேட்டா அதுக்குள்ள காணாம போயிட்டாலேன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவளோட போனை பாக்குறா, போனை காணும். என்னடா போனை காணுமே, இங்கதான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட போனை தேடுறா. தேடிக்கிட்டே வேகமா வெளியில போறா. வெளியில போய் பார்த்தா இவ என்ன பண்ணிட்டு இருக்கானா, உள்ள வச்சு இவளை நல்லா பூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இவ கத்துறா, ஹீரோயின் என்ன இருக்கீங்களா என்ன இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி தட்டி பார்த்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் இந்த ஆக்ட்ரஸ் சூச்சு என்ன பண்றான்னா, இவளோட மொபைல ஃபுல்லா பாக்குறா. ஏன்னா இவ வீடியோல எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா இல்லையா, அதை பார்த்தா தானே அவளுக்கு ஞாபகம் வரும். அந்த எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு அவ டஸ்ட்பின்ல அவளோட மொபைல போட்டுட்டு அங்கிருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப நேரமா கத்தி கத்தி பார்த்து அவளுக்கு ரொம்ப நேரம் ஆகி மயக்கமே வந்துடுது. அப்படியே அங்கேயே மயக்க அடிச்சு உட்கார்ந்துடுறா. அந்த மயக்கத்துல வந்து அவளுக்கு பழைய கார் ஆக்சிடென்ட் ஞாபகம் வருது. அதே மாதிரி அங்க ஆக்சிடென்ட் ஆகி அவ விழுந்து இருக்கும் போது அங்க யாரும் வந்திருக்காங்க, அதெல்லாம் ஞாபகம் வருது. மறுநாள் வந்து அவ ஹாஸ்பிட்டல்ல தான் கண்ணு விழிக்கிறா. அங்க விழிக்கும் போது பக்கத்துல சீனியர் தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். உடனே நீங்க எப்படி இங்க வந்தீங்க, நான் எப்படி இங்க வந்தேன், என்ன ஆச்சு அப்படின்லாம் கேட்கும் போது சீனியர் சொல்றான், நான் எப்பயும் உன் கூடயே தான் இருப்பேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றான். ஹீரோ இது எல்லாத்தையுமே வெளியிலேயே நின்னு பாத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். ஏன்னா இவனை பத்தி ஞாபகம் எதுவுமே இப்போதைக்கு ஹீரோயினுக்கு இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்தா மட்டும்தான் அவளுக்கு தெரியும் இல்லையா, அதனாலதான் அவன் வந்து பேசாம கூட அங்க இருந்து போயிடுறான். மறுபடியும் வந்துட்டு ஹீரோயின் ஓரளவு பெட்டர் ஆயிட்டு ட்ரைனிங்க்கு வந்துடுறா. அப்ப அந்த டைம்க்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தா, அங்க வரவங்க எல்லாம் சொல்றாங்க, நீ இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் எக்யூப்மெண்ட் ரூம்ல வச்சுட்டு போயிடு, நாங்க கொஞ்சம் வேலையா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வைக்கிறதுக்காக வரா. இங்க வந்து பார்த்தா சீனியர் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, ஃபுல்லா எல்லாம் டெக்கரேட் பண்ணி இவ்வளவு ப்ரப்போஸ் பண்றதுக்காக நின்றுட்டு இருக்கான். அதை பார்த்து அவ ஷாக் ஆயிடுறா. உடனே அவனும் சொல்லிடுறான், நான் ரொம்ப நாளா உன்னை லவ் பண்றேன், உன்கிட்ட எப்படி சொல்றது எப்ப சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல, அதனாலதான் இன்னைக்கு நான் உன்கிட்ட சொல்லி ஆகணும்னு இதை டிசைட் பண்ணிருக்கேன். சோ நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு வந்து உன் கூடயே இருக்கணும்னு தோணுது அப்படின்னு எல்லாத்தையும் இவகிட்ட சொல்றான். உடனே இவ சொல்றா, நீங்க சொல்றது எல்லாம் ஓகே தான், பட் ஆனா வந்து எனக்கு ஏதோ சம்திங் தப்பாவே தெரியற மாதிரி இருக்கு, என் மைண்ட் கொஞ்சம் சரியில்லை, நான் எதையும் மறக்கிறேன், ரொம்ப நினைக்க வேண்டிய விஷயத்த எதையும் நான் மறக்கிறேன்ற மாதிரி எனக்கு இருக்கு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சீனியர் சொல்றான், சரி ஓகே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், நீ பொறுமையா யோசித்து சொல்லு, நான் உனக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். அங்க ஆபீஸ்ல இருக்க ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து பயங்கரமா வேலை செஞ்சுட்டு இருக்கான். அப்ப செக்ரட்டரி இன்னொருத்தர் நின்று பேசிட்டு இருக்காங்க, இவர் எதுக்காக இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்காரு, இவருக்கு என்ன பிரச்சனையாச்சு, 3 நாளா வீட்டு பக்கம் கூட போகாம தூங்காம ஏதோ இவர் டிப்ரெஷன்ல இருக்க மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரியும் அவரும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் பையன் இருக்கான் இல்லையா, அவங்கிட்ட தான் உட்காந்து பேசிட்டு இருக்கா. பேசிட்டு இருக்கும் போது இவ
இவ ரொம்ப டிஸ்டர்பாவே இருக்கா. அப்ப அவ சொல்றா, சரி சரி வீடு விட்டுட்டு ஜூஸை குடி அப்படின்னு அவளுக்கு ஒரு ஜூஸை கொடுத்து உட்கார வச்சிருக்கான். அந்த டைமுக்கு ஹீரோயின் சொல்றா, எனக்கு ஏதோ நான் மறந்த மாதிரியும் எனக்கு கண்டிப்பா அது ஞாபகம் வரணும் அப்படின்ற மாதிரி தோணிட்டே இருக்குடா, உனக்கு எதுனா தெரிஞ்சா நீ சொல்ல தயவு செஞ்சு அப்படின்னு கேட்கும்போது, ஆமாமா நீ என்கிட்ட நிறைய காசு வாங்கியிருக்க, அது எல்லாத்தையும் நீ தரல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் அவன் ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறான். ஹீரோ இவனை தனியா மீட் பண்ணிருக்காரு. அப்ப மீட் பண்ணும் போது இவன் கிட்ட என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, எங்களோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது, ஏன் நீங்க அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேக்குறான். வேற வழி இல்ல, 2 பேர்ல யார் ஒருத்தர் கண்டிப்பா கான்ட்ராக்ட் முறிக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே அந்த கான்ட்ராக்ட் முறிஞ்சிரும், வேற ஆப்ஷனே இல்ல. ஏன்னா அது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக பண்ணதுனால எங்களுக்குள்ள வெறும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கான ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் இருக்கு, வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லும் போது இவன் சொல்றான், அவளோட அம்னேஷியாவை அப்ப குணப்படுத்துறதுக்கு வழியே கிடையாதா, எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்றான். வேற வழி இல்லப்பா, என்னை மன்னிச்சிரு, ஆனா ஒரே ஒரு விஷயம் உன்கிட்ட நான் கேட்கணும், தயவு செஞ்சு அவளை பாத்துக்கோ, அவளுக்கு என் ஞாபகமே வராத மாதிரி பாத்துக்கணும் நீதான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு காரணத்து கொண்டும் என்னை பத்தி அவகிட்ட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருக்கான். சோ அது எல்லாத்தையுமே இப்ப இவன் யோசித்து பார்த்துட்டு இவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, உண்மையாவே நான் நினைப்பேன் நீ நிறைய விஷயம் மறக்கும் போது, ஐயோ இவகிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்கலாமே, இதை வாங்கியிருக்கலாமே, அதை வாங்கியிருக்கலாமேன்னு, ஆனா என்ன பண்றது, உங்ககிட்ட இருந்தா தானே நான் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவள் ஏன் நக்கல் அடிச்சிட்டு இருக்கான். அவ ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கா. இல்லடா எனக்கு ஏதோ ஒண்ணு நான் மறக்கிறேன்டா, அது என்னன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். இவன் அதை பெருசாவே யோசிக்கல. ஏன்னா இவன் அதை என்கரேஜ் பண்ற மாதிரி பேசினா மறுபடியும் ஹீரோ ஞாபகம் வந்துருமோ அப்படின்றதுக்காக இவன் கிண்டலா கலாய்க்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கான். இவ காண்டாயிட்டு கழுத்தை புடிச்சு நசுக்குறா. ஏண்டா நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்ன நக்கல் அடிச்சுக்கிட்டே இருக்க, உனக்கு ரொம்ப திமிரா போச்சு அப்படின்னு 2 பேரும் அப்படியே விளையாட்டா பேசிட்டு இருக்காங்க. ட்ரைனிங் ரூம்ல அவ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு மறுபடியும் அவளுக்கு அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்கு. கரெக்டா ஹீரோ என்ன பண்றான்னா கிஸ் பண்ணி விட்டுறான் ஹீரோயின. அவ்வளவுதான் இவ செம்ம காண்டாயிடுறா. பலான்னு ஒண்ணு கண்ணத்திலேயே விடுறா. பொம்பளை போய்க்கின்னா என்னடா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கத்தும் போது கூட ஹீரோ எதுவும் பேசாம சைலண்டா இருக்கான். ஹீரோ ஒண்ணுமே பெருசா எதுவும் சொல்லிக்காம சாரி தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இவளுக்கு இது எல்லாமே எங்கேயோ நடந்த மாதிரியே இருக்கே, எப்பயும் நடந்த மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். அவன் போயிடுறான். அப்பதான் நமக்கு காட்டுறாங்க, அவளுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிருந்தப்போ ஹீரோ தான் அவளுக்கு சிபிஆர் பண்ணி காப்பாத்திருக்கான் போல. அதனாலதான் இவங்களுக்குள்ள இந்த கனெக்ஷன் வந்திருக்கோ என்னவோ தெரியல. இப்ப ஹீரோயினுக்கு இது ஞாபகம் வந்திருக்கா இல்லைன்னா இவங்க நமக்காக காட்டுறாங்களா அப்படின்றது புரியல. இவ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது இவன் மறுபடியும் நின்னுறான். நான் மறுபடியும் உங்ககிட்ட இதே மாதிரி கேட்டுட்டே இருக்கேன், நீ தயவுசெய்து என்கிட்ட கோச்சுக்காத பிளீஸ், ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கெஞ்சிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் சொல்றா, இல்ல எனக்கு இப்ப காம்படிஷன்லாம் இருக்கு, நான் அதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க, எனக்கு இது கரெக்டா வரும் அப்படின்னு தோணல அப்படின்னு சொல்லிடுறா. உடனே அவனும் சரி சரி இப்ப நம்ம காம்படிஷனை பார்ப்போம், நீ எதையும் குழப்பிக்காத, நீ நல்லா பிராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்குள்ள ஹீரோயின் என்ன பண்றான்னு பார்த்தா வேக வேகமா ஹீரோட கார் முன்னாடி ஓடி நிக்கிறா. உடனே செக்ரட்டரி பேன் நீ என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துறா. அதுக்குள்ள உடனே ஹீரோயின் கேக்குறா, உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேக்குறா. உடனே இவன் எதுவுமே சொல்லாம அப்படியே முழிக்கிறான். ஐயோ என்னடா சொல்றது இப்போன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது உடனே ஹீரோ கிட்ட பின்னாடி போய் பேசுறா. பின்னாடிதான் ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கான். உங்களுக்கு ஏதோ எனக்கு தெரியும்ன்றது தெரியுது, பட் என்ன விஷயம்னு தான் தெரியல, எனக்கு ஏதோ உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்கோ, உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுக்கணும், தயவு செஞ்சு சொல்லுங்க, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க, மெமரி லாஸ் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா, கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை நான் எல்லாத்தையும் மறந்துகிட்டே போயிட்டு இருக்கேன், அது என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணுது, தயவு செஞ்சு சொல்லுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் என் மனசுக்குள்ள எதையும் மிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிரா. இவனுக்கும் கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றான் அப்படின்னா செக்ரட்டரி கிட்ட தயவுசெய்து வண்டி எடுக்கிறியா கிளம்பணும் அப்படின்னு சொல்லிடுறான்.
செக்ரட்டரி சொல்றான், சார் ப்ளீஸ் சார், எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, மரியாதையா வண்டியை எடுடா, நான் தான் சொல்லிட்டேன்ல அப்படின்னு கத்துன்னு ஒரு கத்துன உடனே அவனும் வந்து வேற வழியெல்லாம் வண்டி எடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்குள்ள ஹீரோ எனக்கு மயக்கம் வருது லைட்டா. அதுக்கப்புறம் எல்லாமே மறந்துடுறா. இங்க எதுக்கு வந்து நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சுத்தி பாத்துட்டு இருக்கா. சோச்சோ நேரா வந்து என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோ கிட்ட பயங்கரமா கத்திட்டு இருக்கா. நீ எதுக்காக இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க கம்பெனிக்காக அவ ஆட் ஷூட் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தா இல்லையா, இவன் வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டுட்டான் போல. உடனே ஹீரோ சொல்றான், எனக்கு எல்லாமே தெரியும், நீ தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கன்னு தெரியும். இன்னும் ஒரு வாட்டி நீ அவ பக்கத்துல போகணும், அவளை எதுனா ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சினா கூட அப்பதான் வந்து உன்னோட ரியல் ஷோ என்னன்னு நீ பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவன் மிரட்டுறான். உடனே அதுக்கு அவ சொல்றான், நீ இவ்வளவு பண்ணினா கூட உனக்கு என்ன யூஸ்ன்னு நீ நினைக்கிற, அவளால உன்னை ஞாபகப்படுத்திக்கவே முடியாது, அவ வந்து உன்னை சுத்தமா மறந்துட்டா அப்படின்னு சொல்லும் போது, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, நீ அவ பக்கத்துலயே நெருங்க கூடாது, இதோட புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. ஒரு ஆட் பிலிம்காக இவளோட போட்டோ வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. போட்டோவா, இப்ப ரீசெண்டா எடுத்தது எதுவுமே இல்லையேடி அப்படின்னு சொல்லிட்டு அவ லேப்டாப் அது இதுன்ட்டு எதனா இருக்கா அப்படின்னு பாக்கலான்னு தேடிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா என்ன ஆகுதுன்னா, அதுல ஒரே ஒரு வீடியோ மட்டும் இருக்கு. இதோ இவர் இருக்காரு இல்லையா, இவர் தான் வந்து என்னோட பார்ட்னரு, இவரும் நானும் சேர்ந்துதான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுல பேசி வச்சிருக்கா. உடனே யார் இவன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. இவ வந்து ஆல்ரெடி வந்து ஒரு படம் வேற வரைஞ்சு வச்சிருக்கா. அதை எடுத்து பாக்குறா, இதே மாதிரி இருக்கானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு இவ குழப்பமாயிட்டு இருக்கா இப்போ. ஏன்னா அவ மறுபடியும் எல்லாத்தையும் மறந்துட்டால, அதனால யோசிக்கிறா. இவ வந்து வரைஞ்சு வச்சிருக்கா, அதுக்கு பின்னாடி என்னன்னு எழுதி வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா, இந்த ஆளை கெஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட மெமரி கொஞ்சம் பெட்டர் ஆகுது அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்கா. அதுக்கப்புறம் வீடு பூரா தேடுறா. தேடி கடைசியா இவளுக்கு வந்து அந்த ரெக்கார்டர் கிடைச்சது. அதாவது ஹீரோவும் இவளும் பேசியிருப்பாங்க இல்லையா, ரெக்கார்ட் ஆயிருக்குமே, அது கிடைச்சிடுது. அது எல்லாத்தையும் வந்து போட்டு கேட்கும் போது கடைசியா இவங்க ரெண்டு பேரும் அந்த தாபா மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடும் போது இவ சொல்லுவாள்ல, நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது அவனும் சொல்லியிருப்பான், நானும் உன்னை லவ் பண்றேன், பட் ஆனா என்னால உன் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொன்னது எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதை கேட்ட உடனே இவளுக்கு எல்லாமே ஓரளவு ஞாபகம் வர மாதிரி இருக்கு. அந்த டைமுக்கு ஹீரோ வந்து அவங்களோட காலேஜ்ல வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. பிரெயின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி எடுத்துட்டு இருக்கும் போது சொல்றாரு, நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களை யோசிக்கும் போது இந்தந்த செல்லு இந்தந்த பார்ட் எல்லாம் இப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. ஹீரோயின் உள்ள வந்துடுறா. ப்ரொஃபசர், அப்ப எனக்கு ஒரே ஒரு டவுட், அது மட்டும் சொல்லுங்களேன், நீங்க வந்து என்ன பத்தி யோசிக்கும் போது உங்களோட பிரெயினும் இந்த மாதிரி தான் வேலை செய்யுமா அப்படின்னு கேக்குறா. ஹீரோயின் வந்து கிளாஸ் ரூம்லயே இந்த மாதிரி பேசின உடனே அவனுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுது. உடனே அவன் என்ன சொல்றான்னா, கிளாஸ் பசங்க கிட்ட எல்லாம் கொஞ்ச நேரம் இருங்க, என்னோட பர்சனல் ப்ராப்ளத்தை கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை கூட்டிட்டு வெளியில வந்துடுறான். உடனே ஹீரோ என்ன சொல்றான்னு பார்த்தா, ஆமா நீ கேட்டது பார்த்தது எல்லாமே உண்மைதான், நான் உன்னோட லைஃப்ல இருந்தேன், எனக்கும் உன்னை பிடிக்கும், உனக்கும் என்ன பிடிக்கும், ஆனா என் கூட உன்னால வாழ முடியாதுன்னு நான் சொன்னதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி எங்க அம்மாக்கு ஒரு ஆக்சிடென்ட்னால அவங்களுக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க குழந்தை மாதிரி ஆயிட்டாங்க. அவங்கள பாத்துக்கிறது மட்டும்தான் எங்க அப்பாவோட ஒரே லைஃபாவே அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி குடும்பத்துல நீயும் வந்து கஷ்டப்படுறதுக்கு நான் விரும்பல, நீயும் ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்க, உன்னை இன்னமும் நான் கஷ்டப்படுத்துற மாதிரி நான் யோசித்து கூட பார்க்க முடியல என்னால அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்ப வந்து அங்க ஒரு ஆள் வராரு. அவர் வந்து உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கவங்க கிட்ட அப்படியே சும்மா ஃப்ளோட் பண்ற மாதிரி பேசுறாரு. ஓ, இப்ப புக்கெல்லாம் கூட படிக்கிறீங்களா இப்ப இருக்கவங்க, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா ஜாலியா பேசிட்டு இருக்காரு. உடனே ஹீரோ சொல்றான், அவர் தான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லி. அப்பதான் தெரியுது அங்க உட்காந்துட்டு இருக்கதான் ஹீரோவோட அம்மானும். அப்பா போதும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் பார்த்துட்டு கையாட்டுறாரு, இவங்களும் கையாட்டுறாங்க ரெண்டு பேரும். அப்ப 3 பேருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, என்னோட லைஃபை பொறுத்த வரையில என் ஒய்ஃப் தான் எல்லாமே, அவ குழந்தையாயிட்டா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அவ கூட சேர்ந்து நானும் குழந்தையாயிட்டே தான் போயிட்டு இருக்கேன், நானும் என் லைஃபை நிம்மதியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எந்த ஒரு கவலையும் இல்லாம அவ கூட சேர்ந்து நானும் குழந்தையாவே மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. டைம்க்கு அவங்க அம்மாவையும் காட்டுறாங்க. அவங்க அம்மா சின்ன குழந்தை மாதிரி ஜாலியா அங்க விளையாடிட்டு இருக்காங்க. சோ எதுக்காகவும் உங்க லைஃபை விட்டு கொடுக்காதீங்க, உங்க லைஃபை நீங்க வாழ பாருங்க. இப்போ ஏதோ நீங்க தியாகம் பண்ற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி திரும்பி பார்க்கும் போது உங்களுக்கு லைஃபே இருக்காது, அப்போ வருத்தம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. அப்பதான் ஹீரோக்கும் புரியுது, நான் இதுக்கு மேல இவனை விட்டு போற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. அடுத்த சீன்லயே ஹீரோயின் அப்படியே தூக்கத்துல இருந்து அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்துக்கிறாங்க.
எழுந்துக்கிறாங்க. எழுந்த உடனே எங்கடா இருக்கோம் நம்ம, இது என்ன புது இடமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பாக்குறா. பார்த்தா பக்கத்துல ஒரு டேப் இருக்கு. அதுல வந்து ஹீரோ என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தா, இவ வீடியோஸ் எப்பயுமே சொல்லி ரெக்கார்ட் பண்ணி வைப்பா இல்லையா, அதே மாதிரி வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. உனக்கு வந்து சின்ன ஒரு ஆக்சிடென்ட்னால தலையில அடிபட்டு அம்னேஷியா ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம 2 பேருமே வந்து பார்த்தா ஒரு அக்ரிமெண்ட்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். உன்னோட அம்னேஷியாவை பத்தி நான் தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். நான் உன்னை கிஸ் பண்ணேன் அப்படின்னா உனக்கு வந்து உன்னோட மெமரி டைம் 3 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம் ஆச்சு. அதுவே இப்போ வந்து 7 மணி நேரம் ஆயிருக்கு. ஸோ இதை பத்தி நீ ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம், இது நார்மல் தான். நீ வந்துட்டு எப்பயுமே உன்னோட ட்ரைனிங்கை விட்டு கொடுத்ததே இல்லை, எதுக்காகவும் விட்டு கொடுத்தது கிடையாது. இது வரைக்கும் நீ ட்ரைனிங் வந்து பக்காவா எடுத்துட்டு இருக்க. சீக்கிரமே நீ காம்படிஷன்ல கலந்துக்க போற. அது மட்டும் இல்லாம நம்ம டேட் பண்ண ஆரம்பிச்சு இதோட 100 நாள் ஆயிடுச்சு. ஆமா, என்ன பண்றது, உனக்கு என்ன பிடிக்கல, நான் ப்ரப்போஸ் பண்ணேன், அப்பயும் உனக்கு என்ன பிடிக்கல, அதனால இவனுக்காக நான் ஒன்னும் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் வந்து சொல்றான். இவளுக்கே சிரிப்பு வந்துடுது. ஆனா ஒண்ணு மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ, நான் அப்டேட் போக போறேன், ஆனா நீ கவலைப்படாத. எதனா உன்னை தொல்லை பண்றான், எதனா புள்ளி பண்றான் அப்படின்னு வச்சுக்கோ, ஏன் நீ உடனே எனக்கு கால் பண்ணு, நான் உடனே இங்க வந்துடுறேன், புரியுதா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ பதறான். ஏய், இதெல்லாம் கட் பண்ணுங்கடா, இதெல்லாம் எடுத்துருங்க, எடிட் பண்ணி இதெல்லாம் தூக்கிடுங்க, அதெல்லாம் கால் பண்ணக்கூடாது, நீ அவனுக்கு எந்த காரணத்துக்கும் நீ அவனுக்கு கால் பண்ணக்கூடாது, அவன் நம்பரே உன்கிட்ட இல்லாம ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். கடைசியா இப்ப நம்ம 100 நாள் செலிப்ரேட் பண்ண போறோம். அதனால இப்பவே டக்குன்னு எழுந்து வந்தீங்கன்னா நான் செஞ்சு வச்ச பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து சூடா இருக்கு, சீக்கிரம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடியுது. கரெக்டா ஹீரோ இன்னும் வெளியில வர பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவனும் வந்து கட்டி பிடிச்சி கிஸ் கொடுக்குறான். உடனே ஹீரோயின் கேட்குறா, அப்போ நம்ம வந்து கப்பலா இதுதான் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்றோம் இல்லையா, இது வரைக்கும் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான் பண்ணிட்டு இருந்தோம்ல அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ சொல்றான், கிடையவே கிடையாது, உன்னை நான் ஒரு வாட்டி கிஸ் பண்ணும் போதும் எனக்கு வந்து உள்ளுக்குள்ள நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா மட்டும்தான் ஃபீல் ஆயிருக்க அப்படின்னு சொல்றான். ஓகே, இன்னைக்கு நம்ம 100வது நாள் செலிப்ரேட் பண்றதுக்காக நான் ஒன்னு கேட்பேன், நீயும் நானும் கண்டிப்பா ஒத்துக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கிறா. ஹீரோவும் சொல்லு, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு ஆர்வமா கேட்கிறான். 2 பேருமே வந்துட்டு நம்ம செம்மையான ட்ரைனிங் சென்டர் போயிட்டு நல்லா ட்ரைனிங் எடுப்போமா அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோ அவ்வளவுதான் செம்மையா டென்ஷன் ஆயிரும். அப்ப நீ வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப பாவமா கேட்கிறா. வரமாட்டேன்னு சொன்னா மட்டும் நீ விட்டுருவா போற, இல்லைன்னா நம்ம டேட்டிங் போலான்னு வேற எங்கன்னா கூட்டிட்டு போறியா? வேற வழியே இல்லை, எனக்கும் பழகி போச்சு, நீ எப்படியும் ட்ரைனிங் எடுக்க தான் கூட்டிட்டு போவ, சரி போலாமா அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. 2 பேரும் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சு மலையெல்லாம் ஏறிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எங்கன்னா ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா, அங்கதான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோவா முடியல, நாக்கு தள்ளி போச்சுடி பாவி அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். அவளோட ஃப்ரெண்டும் வந்து நான் வந்த உடனே கேக்குறான், என்னப்பா உன் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை நக்கல் அடிச்சிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு ஹீரோயின் திரும்பி பார்க்கும் போது நம்ம சூச்சோ இருக்கா இல்லையா, அவ அப்படியே கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு யாருன்னா பாக்குறாங்களான்னு பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். அப்ப 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா அவளை துரத்தி ஒளிஞ்சிட்டு இருந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இதை நல்லா ஹீரோயின் பாத்துறா. அவ்வளவுதான், அதை பார்த்த உடனே ஹீரோயின் பதறி போய் இவ யாருக்கோ என்னவோ பிரச்சனை போலன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க பின்னாடியே ஓடுறா. ஹீரோவும் ஃப்ரெண்டும் பாக்குறாங்க, ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாலே அப்படின்ற மாதிரி ஓடி போய் சூச்சோட கையை பிடிச்சு நிறுத்துறா. 1 நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவ காண்டாயிரா. மறுபடியும் நீயா, எதுக்காக நீ என்ன வந்து நிறுத்துற, உனக்கு அறிவே இல்லையா, நான் இப்ப எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு உனக்கு பாக்கணும், அதுதானே, அதுக்காக தானே வந்து அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஹீரோயினுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை இல்லையா. ஹீரோயின் கேக்குறா, உங்களுக்கு என்ன தெரியுமா, எனக்கு உங்களை தெரியுமா அப்படின்னு கேக்குறா. ஏன் உனக்கு எதுவுமே தெரியாதா, நீ சும்மா நடிக்காத, உனக்கு எல்லாமே தெரியும்னு எனக்கும் தெரியும் அப்படின்ட்டு அந்த சூச்சு சொல்றா. இல்லைங்க, உண்மையா எனக்கு ஞாபகம் இல்லை, சரி உங்களுக்கு அவங்கள தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ எடுக்கிறவங்களை காமிச்சு கேக்குறா. வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவ வேகமா நடக்க போறா. அந்த டைமுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு லாரி வந்து வேகமா வந்துட்டு இருக்கு. ஹீரோயின் அதை பாத்துறா. கரெக்டா சூச்சுவை போய் வேகமா தள்ளி விடுறா. இவன் நின்னுடுறா. கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறான். அவ்வளவுதான், அவ அதுக்குள்ளேயே ஹீரோவோட கையிலேயே அப்படியே மயங்கிடுறான். மறுபடியும் அந்த கார் ஆக்சிடென்ட்டே காட்டுறாங்க. ஆக்சுவலா பார்த்தா இது ஒரு டிராபிக் சிக்னல் ப்ராப்ளத்தால தான் இந்த ஆக்சிடென்ட்டே ஆயிருக்கு. அப்ப வந்து ஹீரோ காப்பாத்தினது எல்லாத்தையும் இப்ப மறுபடியும் காட்டுறாங்க. ஹீரோயின் மயக்கடிச்சு விழுந்துட்டா இல்லையா, அதனால அவளை வந்துட்டு டாக்டர் வர வச்சு பார்த்துருக்காங்க. அப்ப டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இல்ல நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அவங்க ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்காங்க, இப்போதைக்கு கொஞ்ச நேரம் அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், கொஞ்ச நேரத்துல அவங்களே எழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு. அதுக்குள்ளேயே ஹீரோயின் பதறி அடிச்சுட்டு எழுந்து ஹீரோ கட்டி பிடிச்சிக்கிறா. நீ தான் என்ன முதல்லயும் வந்து காப்பாத்திருக்க, கார் ஆக்சிடென்ட் ஆனப்போ எனக்கு எல்லாமே இப்ப தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றா. ஹீரோ ஆமா எனக்கும் ஞாபகம் இருக்கு, எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்றான்.
அவளுக்கு அந்த இன்சிடென்ட் மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வந்திருக்கு. இந்த விஷயம் உனக்கு ஞாபகம் வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து உண்மையா ஏதோ ஒரு பலன் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். இது கூடிய சீக்கிரமே உனக்கு சரியாகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினோட ட்ரீட்மெண்ட் வந்து ஓரளவு சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படின்றதுனால இவங்கெல்லாம் சும்மா அதை நைட்டு செலிப்ரேட் பண்றாங்க. செக்ரட்டரி, ஹீரோ, ஹீரோயின் 3 பேருமே பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவனும் அங்கே வந்துடுறான். ஐயோ என்ன பண்றது, நான் ஒருத்தனே எவ்வளோ வேலை தான் செய்யறதுன்னு எனக்கே தெரியல, அதனாலதான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வர்றதுக்கு சாரி அப்படின்னு கேட்டுக்கிட்டே வரான். 4 பேரும் சேர்ந்து ஜாலியாக சரக்கு அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஃப்ரெண்டு என்ன கேட்குறான்னா, எப்படி உனக்கு வந்து மறுபடியும் அந்த கார் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஆன விஷயம் ஞாபகம் வந்தது அப்படின்னு கேட்குறான் ஹீரோயின் கிட்ட. ஹீரோயினும் சொல்கிறேன், இல்லை எனக்கே தெரியல, அந்த டைமுக்கு அந்த விஷயம் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னு சொல்கிறான். அந்த விஷயம் மட்டும்தான் அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கு, அதுக்கப்புறமா வந்து வேற மற்றபடி எதுவுமே அவளுக்கு ஞாபகம் வரல. இன்னமும் அவளுக்கு வந்து ஷார்ட் டைம் மெமரி லாஸாக தான் இருக்கு. அந்த கார் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் நடந்த விஷயம் ஏன் இவளுக்கு இப்போ ஞாபகம் வந்ததுன்னா, அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் இப்போ நடந்ததுனால அந்த டைமுக்கு நடந்த விஷயம் வந்து அவளுக்கு ஒரு கனவு மாதிரி வந்துட்டு போயிருக்கே தவிர மற்றபடி இவளுக்கு இன்னும் பூரணமாக வந்து குணமாகல. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நான் அவளை வந்து சிபிஆர் பண்ணி காப்பாற்றினேன் இல்லையா, அதே மாதிரி அன்னைக்கு அவளோட லைஃப் காப்பாற்றப்பட்டுச்சு. ஸோ ஒரு வாட்டி எதுக்கு இவளுக்கு மெமரி லாஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு வாட்டி நாங்கள் கிஸ் பண்ணும்போது அதுதான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் கிஸ்ஸாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா அவள் தான் மறந்துடுறா இல்லையா. ஸோ அதனால தான் வந்து கண்டினியூவாக அவளுக்கு வந்து ஒரு வாட்டியும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே. உடனே ஹீரோயின் டென்ஷன் ஆகுறாடி, போதும்டா ரொம்ப விளக்கமாக சொல்லிட்டு இருக்க, போதும் விடுடா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகுறா. இவனுங்க 2 பேரும் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் உடனே காண்டாயிரா, போதும் இதையே நீ எத்தனை வாட்டி தான் சொல்லிட்டு இருப்ப, நீங்களாம் எதுக்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க, அவன் தான் வேக்கமே இல்லாமல் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கானா, நீங்களும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்த ஆரம்பிச்சிடறா. ஹீரோயின் அவ்வளவுதான் ஃபுல் மாட்ட. அதுக்கப்புறம் ஹீரோ தான் தூக்கிட்டு வந்து படுக்க வைக்கிறான். ஹீரோ வந்து அவளை தூங்க வச்சுட்டு அவள் நெத்தியில முத்தம் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு பாக்குறான். அவன் போலான்னு போகும்போது ஹீரோயின் எழுந்துடுறா. ஹீரோயின் எழுந்து இழுத்து அவனை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறா. ஹீரோவும் ஹீரோயினும் இது வரைக்கும் ஒன்னா இருந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பேசிட்டு இருக்காரு, என்னையோட நமக்கு 1 வருஷம் ஆனிவர்சரி ஆயிடுச்சு, நீ என்ன பண்ணலான்னு நினைக்கிற, உன்னோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. 1 வருஷம் ஆயிடுச்சா, எனக்கு எங்க எல்லாமே மறந்து போயிடுச்சு, சரி நீ தான் சொல்ல, நம்மளோட ஃபர்ஸ்ட் கிஸ் வந்து உனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்குறா ஹீரோயின். அதுக்கு உடனே ஹீரோ சொல்றான், ஆமா அந்த கும்பல்ல வந்து ஸ்டேடியம்ல என் மேல விழுந்து நீ கிஸ் கொடுத்த, அதை எல்லாரும் பார்த்தாங்க, நானும் ரொம்ப அசிங்கப்பட்டு போனேன், நீயும் அசிங்கப்பட்டு என்ன அதுல வேற பலார்னு ஒரு அரைஞ்ச, இதுல வந்து நான் எங்க கிஸ் நினைக்கிறது, அதனாலதான் எப்பயுமே நமக்கு வந்து ஒரு கிஸ்ஸுமே ஸ்பெஷலா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. உடனே ஹீரோ வந்து கேட்கும் போது ஹீரோயின் சொல்றான், ஆமா எனக்கு எங்க ஞாபகம் இருக்க போது, ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ என்ன பண்றான்னா மறுபடியும் ஹீரோயினை கிஸ் பண்றான். எப்படி இந்த கிஸ் உனக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு ஞாபகம் இருக்கும்ல. இப்ப ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா டைம் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது, அதனால ஹீரோயின் வந்து குணமாயிட்டே வராங்க. ஹீரோவோட செக்ரட்டரி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு, கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோவும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. ஹீரோயின் கேட்குறா, எங்க இப்போ அர்ஜென்ட்டா போற, இன்னைக்கு ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணலான்னு சொன்னியே அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் போய் வேலையை முடிச்சுட்டு உன்னை கரெக்டாக வந்து ஸ்டேடியம்ல பிக்கப் பண்ணிக்கிறேன், நீ ட்ரைனிங் தானே போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறதுக்கு போயிடுறான். அப்போ ஹீரோவோட கோட்டை வந்து அயன் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கோட்டு பேக்கெட்ல வந்து ஒரு பாக்ஸ் இருக்கு. அதை திறந்து பார்த்தா ஒரு டைமண்ட் ரிங் இருக்கு. 1 இயர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணலான்னு ஹீரோ வாங்கி வச்சிருக்கான் போல. ஹீரோயின் பார்த்துட்டா இந்த சர்ப்ரைஸ. ஐயோ போச்சா, அதை பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா வந்து போடுங்கிறான். உடனே ஹீரோயின் கேட்குறா, என்னது இது, எப்போ வாங்கி வச்சது அப்படின்னு கேட்கும் போது சரி இப்போதைக்கு வேற வழியே இல்லை, நீயும் கண்டுபிடிச்சிட்ட, சரி நான் இந்த டைமே வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான்னா முட்டி போட்டு என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் ஐயோ இருக்கும் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் எனக்காக வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா. உள்ள போயிட்டு இந்த தலையில எல்லாம் ஒரு இது வைப்பாங்க இல்லையா, நெட்டு மாதிரி, அதெல்லாம் வச்சுக்கிட்டு வரா. வந்த உடனே
உடனே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நம்ம 2 பேரோட லைஃப்ல என்ன நடந்தாலும் சரி, நல்லதோ கெட்டதோ, நம்ம 2 பேரும் ஒன்னாவே இருக்கணும், அதை ஒன்னாவே ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆசையா கேக்குறான். உடனே ஹீரோயினும் ஓகே சொல்றான். ஹீரோவும் அவன் வாங்கிட்டு வந்த டைமண்ட் ரிங்க அழகா ஹீரோயின் கையில போட்டு விடுறான். சந்தோஷமா 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உடனே வந்து ஹீரோ சொல்றான், சரி சரி நீ ட்ரைனிங்காக போ, நான் ஈவினிங் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், டின்னருக்கு நம்ம வெளியில போலாம் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே வந்து சீக்கிரமாவே வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்றான். ஹீரோயின் நேரா வந்து அந்த ரெஸ்டாரண்ட் பையன் கிட்ட தான் காட்டுறா. இங்க பாத்தியா அப்படின்னு காட்டின உடனே அவனும் ஐயோ டைமண்ட் ரிங் அடி செம்மையா இருக்கே, சான்ஸே இல்ல, எனக்கு வந்துட்டு அப்படியே உன்னோட அப்பா மாதிரி கண்ணில் கண்ணீர்லாம் வந்துரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இவளை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். என்னடா அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லும்போது, ஆமாமா உனக்கு பொண்ணு பிறந்ததுன்னா அப்ப தெரியும் அதோட சந்தோஷம் என்னன்னு சொல்லிட்டு, அப்பாடா நான் உன்னை பத்திரமா பாதுகாத்து இப்ப இன்னொருத்தன் கையில கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவங்க அப்பா மாதிரி கதை பேசிட்டு இருக்கான். ஈவினிங் வந்து அவன் உன்னை பிக்கப் பண்ணிப்பான் அப்படின்னு சொன்னேன்ல, சரி ஓகே அப்போ நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடியா இருக்கணும், இதே மாதிரி மொக்கையா இருக்கக்கூடாது, வா ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். எங்கடா போறோம் அப்படின்னு கேட்கும்போது, வா நான் சொல்றேன் அப்படின்ட்டு இவளை கூட்டிட்டு போறான். எங்க போயிருக்காங்கன்னு பார்த்தா ஹீரோயினுக்கு வந்து ட்ரெஸ் செலக்ட் பண்றதுக்காக தான் போயிருக்காங்க. இவன் நல்லாவே இல்லைன்னு இருக்கான். அதுக்கப்புறம் கடைசியா ஒரு ட்ரெஸ் பார்த்த உடனே, வா இதுலதான் நீ சூப்பரா இருக்க, இதுதான் கன்ஃபார்மா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிடுறான் ஒரு வழியா. ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்டா, சீக்கிரமா முடிச்சுட்டு என்னால முடியலடா ட்ரெஸ்ஸை மாத்தி அப்படின்னு அவளுக்கு சொல்றா. ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அவளை கொண்டு போயிட்டு ட்ரைனிங் சென்டர்ல விட்டுட்டு போயிடுறான். நைட்டு ஒரு வழியா ஹீரோ வந்து அவளை கூப்பிடறதுக்காக வரான். கரெக்டா அவ வந்து அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கு அவளை பார்த்த உடனே இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. உங்களோட பம்கின் சேரட் ரெடி ஆயிடுச்சு போலாமா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையை நீட்டுறான். எதுக்கு நீ இவ்வளோ லேட்டா வந்து அப்படின்னு கத்துறா அவ. ஐயோ சாரி, உண்மையாவே வந்து எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, நான் என்ன பண்றது, அது மட்டும் இல்லாம நீ இங்க எனக்காக வெயிட் பண்ணுவ அப்படின்றதையும் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். என்னது மறந்துட்டியா, நீ மட்டும் என்ன மறந்துட்டேன்னா நான் உன்னை கொண்டுடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. சரி சரி வா நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஹீரோ கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் பார்த்தா ரெஸ்டாரண்ட் பையனோட ரெஸ்டாரண்ட்லயே தான் வந்து டின்னருக்கு ரெடி பண்ணிருக்காரு. அவன் பின்னாடி நின்று வயலின்லாம் வாசித்துட்டு இருக்கான். ஹீரோ கையில ஒரு ரிங்கை வச்சுக்கிட்டு உன்னோட கையை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இவளுக்கு அப்படியே தயக்கமாயிடுது, என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி அவன் தான் வந்து காலையிலேயே ரிங்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிட்டான் இல்லையா, இன்னும் யோசிக்கிற, கையை கொடு அப்படின்னு கேட்குறான். உடனே அவ தயங்கிக்கிட்டே கையை எடுத்து நீட்டுறான். அப்பதான் அவன் பாக்குறான், இந்த ரிங்கு உனக்கு எப்படி வந்தது அப்படின்னு இவனே கேக்குறான். நீ தானே காலையில எனக்கு ப்ரப்போஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே அவ சொல்றா. அவ்வளவுதான், ஹீரோ அப்படியே ஷாக் ஆயிடுறான். மறுநாள் 2 பேருமே வந்து டாக்டர் கிட்ட போய் நின்னுறாங்க. டாக்டர் கேக்குறாரு, எப்பல இருந்து உங்களுக்கு இந்த மறதி இருக்கு அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ சொல்றான், இல்ல எனக்கு வந்து பெருசா நான் மறக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல டாக்டர் அப்படின்னு சொல்றான். நீங்க எங்கன்னா விழுந்தீங்களா, தலையில அடிபட்டுதா அப்படின்லாம் கேக்குறாரு. எனக்கு தலையில அடிபட்ட மாதிரி கூட எனக்கு தெரியல, நான் ஓவர் ஸ்ட்ரெஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு அப்பப்ப தலைவலி வரும், கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும், அவ்வளவுதான், மத்தபடி வந்து எனக்கு எதுவும் அடியெல்லாம் படல அப்படின்னு சொல்றான். உடனே டாக்டர் கேக்குறாரு, உங்க வீட்டுல யாருக்குன்னா இந்த மாதிரி அம்னேஷியா இந்த மாதிரி ப்ராப்ளம் எதனா இருக்கா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ சொல்றான், எங்க அம்மாக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆனப்போ வந்தது, மத்தபடி வந்துட்டு அவங்களுக்கு ஆக்சிடென்ட்னாலதான் வந்தது, இது எங்க பரம்பரை வியாதி கிடையாது அப்படின்னு சொல்றான். அப்ப வந்து அவர் ரிசல்ட் எல்லாம் எடுத்து காட்டுறாரு. இல்ல உங்களுக்கு வந்து லைட்டா அம்னேஷியா ஸ்டார்ட் ஆகுது, இந்த ஸ்டேஜ்லயே நம்ம வந்து எப்படியாவது இதை கியூர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்கும் போது, உங்க அம்மாக்கு வந்து ஆக்சிடென்ட்னால ஆயிருக்காது, ஆல்ரெடி அவங்களுக்கு அது ப்ராப்ளம் உள்ளுக்குள்ள இருந்திருக்கும், ஆக்சிடென்ட்னால அவங்களுக்கு வந்து உடனே அது நடந்திருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நம்ம லேட் பண்ணாம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமே இப்போ ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு தான் நல்லது. ஸோ இங்கே இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ஃபாரினுக்கு நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சது. ஹீரோக்கு அதுக்கு மேலே ஆயிடுது. ஹீரோயின் உடனே பதட்டமாயிடுறா, டாக்டர் எப்படியாவது இதை சரி பண்ணிடலாம் இல்லையா, இப்போதான் எனக்கு கொஞ்சம் பெட்டர் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றா. இல்லைங்க நம்ம இப்போவே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சா கண்டிப்பாக அவருக்கு சரியாயிடும், இதில் பதட்டப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு.
சொல்றாரு. ஹீரோயின் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடறா. ஹீரோவை வந்து தள்ளிட்டே இருக்கா. நீ ஏன்டா சிரிக்கிற, எதுக்குடா சிரிக்கிற, சிரிக்காதடா தயவுசெய்து, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, நீ என்னென்ன சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறா. உடனே ஹீரோ சொல்றான், நான் மட்டும் இப்ப என்ன பண்ண முடியும், இதுக்கு என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. நான் உன்னை மறக்கும் போதெல்லாம் நீ எனக்கு ஞாபகப்படுத்தின, ஆனா வந்து என்னால எந்த அளவுக்கு நீ மறந்த அப்படின்னா அதை என்னால தாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுவுறா. உடனே ஹீரோ சொல்றான், ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் என்னால உன்கிட்ட மறக்கவே முடியாது. என்ன விஷயம்னு தெரியுமா? உன்னோட ஃபேஸ். அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம், நான் வந்து எங்க அப்பா அம்மா அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில நான் சேர்ந்ததே கிடையாது. சின்ன வயசுல இருந்து நான் தனிமையை மட்டும்தான் உணர்ந்திருக்கேன். அந்த தனிமையை போக்குனதே நீதான். ஸோ அந்த விஷயமே எனக்கு வந்து உன்னை ஞாபகப்படுத்திட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அப்பவும் ஒத்துக்கவே மாட்டா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அவ அறைய அழுதுகிட்டே இருக்கா. சரி, ஒரு ரிங்கு போட்டதை தான் மறந்தேன், ரெண்டாவது ரிங்கும் போட்டுட்டேன் அப்படின்னா இதையும் மறக்க முடியும் நீ நினைக்கிறியா என்ன? ஒரு கல்யாணத்துக்கு 2 ரிங்கு போட்டு உன்னை கல்யாணம் பண்றேன் நானு. ஸோ இதை கண்டிப்பா மறக்கவே மாட்டேன். ஆனா கண்டிப்பா எனக்காக நீ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நான் கண்டிப்பா போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க தான் போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லி அவளுக்கு ரெங்க போட்டுறான். ஹீரோவோட அப்பாவையும் அம்மாவையும் காட்டுறாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, அங்கிள் இப்படி நில்லு, அங்கிள் அப்படி நில்லுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரையே நிக்க வச்சு வரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். உடனே அவங்க அப்பா சொல்றாரு, நீ வந்து எதுக்கும் பயப்படாத, டென்ஷன் ஆகாத, பேன் என்ன சொன்னா அப்படின்னு கேட்கும்போது, அவளுக்கும் தெரியும், அவ பெருசா ஒன்னும் சொல்லல, அவ ரொம்ப ஃபீல் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ. நீ எதா இருந்தாலும் ரொம்ப டக்குன்னு முடிவு எடுக்காத, கொஞ்சம் பொறுமையா யோசி, நல்ல இடமா பார்த்து நீ கண்டிப்பா ட்ரீட்மெண்ட்டுக்கு போ, இதை பாதியிலேயே நீ விட்டுடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்றாரு. என்னவா இருந்தாலும் சரி, இவ்வளோ நாள் நான் உங்க அம்மா கூட சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நமக்கு கிடைச்ச லைஃபை வந்து சந்தோஷமா ஏத்துக்கிட்டாவே போதும். லைஃப்ல எங்கேயும் சந்தோஷத்தை தேடி அலையவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உடனே ஹீரோவும் சரிப்பா நான் என்ன டிசைட் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அன்னைக்கு நைட்டே ஹீரோயினை உட்கார வச்சு சொல்லிட்டு இருக்கான், நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். உலகத்துல 3 இடத்துல நாங்களே ரிசர்ச் சென்டர் வச்சிருக்கோம். ஜப்பான்ல இருக்கிறது வந்து பெஸ்டாவே இருக்கு. ஸோ நான் அங்கேயே போகலாம் அப்படின்னு இருக்கேன். பட் ஆனா நான் வர்றதுக்கு 3 வருஷம் ஆகும். நீ எனக்காக காத்துட்டு இருப்ப அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் போய் ட்ரீட்மெண்ட்டை முழுசா முடிச்சுட்டு வருவேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினும் சொல்றா, நான் உன்னை மிஸ் பண்ணுவேன் தான், பட் ஆனா பரவாயில்ல, நீ போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வா, நான் உனக்காக இங்க காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்றா. நீ நல்லபடியா என்கிட்ட திரும்பி வந்தீங்கன்னா எனக்கு போதும், எவ்வளவு நாள் ஆனாலும் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்றா. ஃபைனல் சீனுக்கு வந்துட்டோம். அதோட வந்து 3 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு கோச்சாவே ஆயிட்டா இப்போதைக்கு. அவ எல்லாரையும் மேய்ச்சிட்டு இருக்கா. இப்படி ஓடுங்க, கையை நல்லா ஆட்டி ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்கா. அப்ப வந்து கோச் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. யாருடான்னு திரும்பி பார்த்தா ஹீரோ தான். ஓடி போய் எகிரி மேல உட்காந்துக்கிறா. இது எத்தனாவது கிஸ்ஸா எங்களுக்கு இருக்கணும் அப்படின்றது வந்து கணக்கு கிடையாது. பட் ஆனா நாங்க ஒரு நாளுமே சரி, ஒரு வாட்டியுமே சரி, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிஸ்ஸா தான் இருக்கும். இதை நாங்க மறந்தாலும் மறக்கலனாலும் உண்மையான காதல் அப்படின்றத வந்துட்டு அவனுக்கு மனசுல என்ன நோய் இருந்தாலும் சரி, அவனால உண்மையா காதலிச்சவங்களை மறக்கவே முடியாது அப்படின்னு ஒரு தத்துவத்தை சொல்லி இந்த டிராமாவை இதோட முடிக்கிறோம். ஸோ இதோட இந்த டிராமா முடிஞ்சு போச்சுங்க. போறதுக்கு முன்னாடி இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.